ஹே ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். இன்னைக்கு ஜொங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜொங்குக் அத்தான். இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்கும். ஜொங்குக்கு உங்களோட அத்தான் அது ஒரு பக்கம், அண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்பியான கேர்ள், ஓகேவா? ஸோ அதனால் இதில் 2 இதை நான் இது பண்ணியிருக்கேன், அப்படியே கொலாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நான் வந்து இது வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து இது வந்து எப்படி யோசிச்சேன்னு தெரில. பட் ஆனால் ஏதோ யோசித்தேன், வந்துச்சு, சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். அண்ட் வந்து இது வந்து யாரையும் சப்பியாக இருக்கவங்கள ஹர்ட் பண்ணும் அதெல்லாம் கிடையாது. நானுமே சப்பி தான்டா. ஸோ அதனால் நான் ஃபேஸ் பண்ணுறத வந்து நான் வந்து இதுவாக பண்ணி ஒரு ஒரு இதில் பர்சனலாக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி விட்ருக்கேன். மற்றபடி வேறு மட்டும் இல்லை. அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஸோ சாரி, போன வீக்கில் என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல. அண்ட் எனக்கு நிறையா வேலை இருக்குடா, என்னான்னு தெரில. நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வெட்டியாக கதையெல்லாம் நிறையா யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான டைம் இருந்தது. இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எங்கேருந்து தான் வேலை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி வந்துடுது, என்னால் சரியாக டப்பும் பண்ண முடியல. அதுவும் பார்த்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வேறு இருந்துக்கிட்டே இருக்காங்களா, என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் என் வீட்டு இருக்கவங்க முன்னாடி கிரிஞ்சு பண்ணி பேசுனா அது வந்து அவங்க வந்து என்ன இவ பண்ணுறான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏற்கனவே நான் ட்ரை பண்ணிட்டேன் எங்கள் அம்மா இருக்கும்போது ஒரு வாட்டி பேசி, அப்போ எங்கள் அம்மா என்னடி பண்ணின்னு இருக்கேன்ற மாதிரி கேட்டு போயிட்டாங்க. அதுவும் ரொமான்டிக் சீக்வென்ஸில் நம்ம அவங்க முன்னாடி பேச முடியாதுல்ல, அதனால் அதில் சோத்தில் விஷம் வச்சுருவாங்கடா அப்புறமா. அதனால் கொஞ்சம் யாரும் இல்லாத டைமில் தான் பேச முடியும். இப்போ கூட நான் டப் பண்ணும்போது நைட்டு 10:15 ஆகுது மணி. இப்போது ரூம்குள்ளே தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து கம்மியாக வருதுன்னு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ், உங்கள் ஷாக்காக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிக்கிற இதோட நம்ம போகலாம், ஸ்டோரிக்கு போகலாம், ஓகேவா? வாங்க போகலாம். இப்போ அப்படி உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் தான் ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு அப்படியே பேங்கிள்ஸ்லாம் போட்டு உட்காந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி ரெடி ஆகிட்ருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏய் வயனு, கொஞ்சமாச்சும் சிரிடி, ஏன் சிரிச்சின்னா பல்லா கொட்டிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளுங்க. நீங்கள் வேறடி நிலமை புரியாமல் எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டாங்கடி, எப்படியோ நான் குண்டாக இருக்கேன், பொண்ணு உடம்ப கம்மி பண்ணுங்க அப்படி தான் சொல்ல போகிறாங்கடி. அதனால் எப்படியா இருந்தாலும் அதை தானே சொல்ல போகிறாங்க. எதுக்கு இந்த இந்த இதெல்லாம் என் அம்மா அப்பாவுக்கு தான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க. ஸோ அதனாலேயோ என்னமோ உங்களுக்கு வர மாப்பிள்ளைங்க எல்லாமே வந்து இல்லை பொண்ணு கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், பொண்ணு அழகாக இருக்கா ஆனால் வெயிட் கம்மி பண்ணானா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரியே எல்லோரும் அதே சொல்ல உங்களுக்கு அப்படியே வெறுப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசைனா உங்களுக்கு ஒல்லியாக கூடாதுன்னெலாம் கிடையாது. உங்களை வந்து நீங்களாக உங்களை ஏற்றுக்கிறவங்க தான் உங்களை ட்ரூவாக வந்து லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ அதனால் அந்த ஒரு பர்சனை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்காகவே வெயிட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்காக உங்களுக்கு வந்து ஓகே நான் வந்து வெயிட் அவங்களுக்கு கம்மி பண்ணணுன்னா நான் கம்மி பண்ணுறேன்ற மாதிரி தான். ஆனால் உங்களை ட்ரூவாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. எடுத்தோடனே வெயிட்டை கம்மி பண்ணால் தான் உன்னை எனக்கு பிடிக்குன்றது லவ் கிடையாது. அங்கே வந்து அது இல்லை, வெறும் அவுட்டர் லுக்கு மட்டும்தான் பார்த்து அது கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களை பார்த்த உடனே பிடிச்சி லைக் வந்து பேச பழகி பிடிச்சி அதுக்கப்புறமா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு உங்களோட தாட். அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்களை குறையாக பார்க்குறவங்கள மட்டும்தான் நான் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. வருவாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, பொண்ணு வெயிட் கம்மி பண்ணானா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ இன்றைக்கும் இதுதான் நடக்க போகுதுன்ற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு எப்போவுமே அப்படியே நடக்குதுன்னு எல்லா டைமும் அப்படியே நடக்காது டிவாயன், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாளுங்க. நீங்கள் வந்தால் நல்லா தான் இருக்கும், சீக்கிரம் கடல்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன், என் கண்ணில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிட்றாங்க வெளியே, நீங்களும் போய்ட்டு நிற்கிறீங்க. மாப்பிள்ளை பார்க்குறாரு, உங்களை பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி இருக்கார். அப்புறம் காஃபியெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க, நீங்களும் கொடுத்துட்டு வந்து ஓரமாக நின்றுடுறீங்க. இப்போ மாப்பிள்ளையோட அம்மா தான் எல்லாம் ஓகே, பொண்ணு அழகாக லட்சணமாக இருக்கா, அதெல்லாம் வந்து குறை சொல்ல ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் புசுன்னு கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கால அப்படின்னோடனே எங்கள் மாப்பிள்ளைக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அவர் கம்முன்னு அப்படியே கம்முன்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எங்கள் பையன் பார்த்தீங்கல்ல கொஞ்சம் நல்லா பாடி பில்டராக ஃபிட்டாக அப்படி இருக்கான், உங்கள் பொண்ணை நல்லா முழுக்குன்னு இருந்து பக்கத்தில் நின்னா நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் வெயிட்டு கம்மி பண்ணானா கரெக்டாக இருக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியலடா, வாயை மூடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுடான்னு நீங்கள் போயிட்டு
ஆன்ட்டி எனக்கு கூட தான் உங்கள் பையன் இப்படி பாடி பில்ட் மாதிரி எரும மாடு மாதிரி இருக்காரு, எனக்கு பிடிக்கல. உங்கள் பிள்ளைய நீங்கள் கொஞ்சம் வந்து உடம்பு போட்டு மாற்ற சொல்கிறீங்களா, எனக்கு பிடிக்கலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அம்மா என்னம்மா இது அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் அம்மாவை கேட்குறாரு. அவங்க என்னம்மா சொல்கிற, பசங்க நல்ல ஃபிட்டாக இருந்தால் தான் இந்த காலத்து பொண்ணு எல்லாருக்கும் பிடிக்குது, நீ என்ன உல்டாவாக சொல்லிட்டு இருக்க, உனக்கு பிடிக்கலன்றதுக்காக என் பையனை எப்படிம்மா மாற்ற சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அதே தான் ஆண்டி நானும் இப்போ கேட்குறேன், உங்கள் பையனுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் ஏன் ஆண்டி வெயிட் கம்மி பண்ணணும்? இதுதான் என்னோடய நேச்சர், கடவுள் என்னை இப்படி தான் படைச்சிருக்காரு, நான் எதுக்கு உங்களுக்காக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க எதுவுமே பேசல, அவங்க கம்முன்னு இருக்காங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கு வர பொண்ணு இப்படியெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாதும்மா, கொஞ்சம் நீ வெயிட்டை கம்மி பண்ணிக்கிறேன்னா இதை பற்றி நம்ம பேசலான்னு ஒன்று. நீங்கள் இதை பற்றி பேசவே வேணாம் ஆண்டி, தயவுசெய்து சாப்பிட்ட இது வரைக்கும் போதும், காஃபி குடிச்சிட்டிங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்களும் என்னங்க இது மூஞ்சில் அடிச்ச மாதிரி இந்த பொண்ணு பேசுதுன்னு உங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே அவங்க அம்மா தான் வந்து உங்ககிட்ட கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஏன்டி என் உயிரை எப்படி வாங்குற? காலகாலத்தில் உனக்கு எப்படியாச்சும் எதையாவது பண்ணி என் தலையிலையாவது கட்டி விடலான்னு பார்த்தா ஏன்டி இப்படி எங்கள் உயிரை வாங்குற? உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு வயசாகுதுடி வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏம்மா நான் போயிட்டு யோசிச்சுப்பாரு, இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்கிறது தான் உன் ஆசையாம்மா? நான் உன் உயிரை வாங்குறேன்னா நான் யார் உயிரையும் வாங்கலை, நான் இருக்கிற வரைக்கும் நானே என்னையை பார்த்துக்க முடியுமா? நான் வேலைக்கு போகிறேன், நானே பார்த்துக்கிறேம்மா. என்ன உங்ககிட்ட ஒத்த பைசா வந்து கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்னை தயவுசெய்து விட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. வரவன் எல்லாம் பார்த்துட்டு ஒல்லியாவு என்ன, நான் இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா. ஆனால் என்னை பார்க்குறவங்களாம் ஏன் குறையாவே பார்க்குறாங்க? ஏன் பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் ஓகே அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாங்க? எனக்கு புரியல. நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என் பாடியில் ஏதாவது பிரச்சனைனாலும் நான் பார்த்துப்பேன். எனக்கு இப்படி இருக்கிறது எனக்கு ஓகே தான். நான் யாரையும் என்னை தூக்கிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. இல்லை எனக்கு வெயிட்டாக இருக்கேன், நான் நடக்க முடியல, எனக்கு கால் வலிக்குதுன்னு உங்ககிட்ட நான் யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு இப்படி இருக்கிறது எனக்கு ஓகே தான். ஆனால் பார்க்குறவங்க தான் எதுவாக இருந்தாலும் ஒரு குறையாக இருக்க, வெயிட்டை கம்மி பண்ணு. என்னம்மா இது? நான் இப்படி தான் கடவுள் என்னை படைச்சிருக்காரு. ஏன் உலகத்தில் சப்பியாக யாருமே இல்லையா, குண்டா யாருமே இல்லையா? உள்ளியாக இருக்கவங்க குண்டா இருக்கணுன்றது மேட்டர் இல்லைம்மா. மனசாக பார்த்து பிடிக்கணும். இங்கே பொண்ணு பார்க்குறவங்களெல்லாம் மேலே மட்டும் பார்த்து பிடிக்கணுன்னா எதுக்காக நான் ஏன் வெயிட் கம்மி பண்ணணும்? கல்யாணன்றது மேலே பார்த்து பண்ணுறதா? மேலே பார்த்து பண்ணுறதுக்கு பேர் வேறம்மா அப்படின்னு ஒன்று அம்மா கோவம் வந்துடுது. பளிச்சுன்னு ஒன்று விட்டுறாங்க. இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாத. என்ன உனக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து பேர பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசை எங்களுக்கு இருக்காதா? இன்னொரு வாட்டி நீ வந்தவங்க கிட்ட பேசின வயன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்கள் அம்மாவை நீ அப்புறம் உயிரோட பார்க்க மாட்டேன்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. உங்களுக்கு உங்கள் அம்மாவே உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுவுறீங்க நீங்கள். ஏன்னா உங்களோட ஹோல் இதையே வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு பையன் உங்களுக்கு வேண்டாம். நீங்களாக அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் உங்களுக்கு வேணும். ஆனால் அந்த மாதிரி பர்சனை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் அம்மாட்ட டெய்லியும் இப்படியே சண்டை போயிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க, அவர் திருப்பி பேசுவீங்க, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஊர்லேருந்து ஒரு இன்விடேஷன் வருது, உங்களோட கசின் சிஸ்டருக்கு மேரேஜ். அதாவது உங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணுக்கு மேரேஜ். உங்கள் அம்மாவோட அண்ணன் இறந்துட்டாங்க. ஸோ ஆனால் அதுக்காக போகாமல் இருக்க முடியாது. அதனால சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் முடிவு பண்ணிடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கா ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களை பார்த்துட்டு திட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு இப்போ நான் போகணுமா, இங்கேயே இவ்வளோ பிரச்சனை, இன்னும் ஊருக்கு வேறு போனோன்னா எல்லோரும் கேட்பாங்களேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஃபேவரட்ஸ் கசின் அதனால் நீங்கள் போய் தான் ஆகணும். உங்களோட மாமா பொண்ணு உங்கள் ஃபேவரட் அவளுக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவளுக்காக போய் தானே ஆகணும். ஆனாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க, இல்லை பேக் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவும் கரைச்சி கொட்டிக்கிட்டே தான் வராங்க. ஸோ ஒரு வழியாக ஊருக்கு போய் சேர்ந்துடுறீங்க. இப்போ சேர்ந்த உடனே அங்கே வந்து ஜொங்குக் தான் ஃபுல்லாக வாழை மரம் அதெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கேத்துக்கு அவங்கத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போ தான் உங்கள் ஃபேமிலி வரதை அவர் பார்க்குறாரு. ஆக்சுவலி யாருன்னா கல்யாணம் பண்ணோட அண்ணன் தான் ஜொங்குக்கு. லைக் வந்து உங்களுக்கு மாமா பையன், ஓகேவா? அவருக்கு நீங்கள் அத்தை பொண்ணு, உங்களுக்கு அவர் மாமா பையன். ஸோ நீங்கள் ஜொங்குக்கு அவங்க அத்தையை பார்த்த உடனே நேராக வராரு. வந்து என்ன அத்தை, ஏதாவது நல்ல காரியம்னா மட்டும்தான் வருவீங்க போல், இந்த ஊர் பக்கம் வேறு உங்களுக்கு கண்ணே தெரியாது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எங்கள் அம்மா அப்படிலாம் இல்லைடா, நிறையா வேலை இருக்குடா ஊரில், இல்லை வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜொங்குக்கும் சரி சரி விடுங்க, வாங்க உள்ளே வாங்க வரசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேகெல்லாம் வாங்குறாரு. அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. வயனு பாடுறா மேடம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டீங்க, ஆள் அடையாளமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள்
ஆமாத்தான். கடைசியா நீங்க என்ன பார்க்கும்போது நான் 12வது படிச்சுட்டு இருந்தேன். இப்ப அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அப்படியேவா இருப்பாங்க? ரெட்டை ஜடை போட்டுட்டு இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் சுத்திட்டு. எல்லாரும் வளருவாங்கல்ல. உங்க தங்கச்சிக்கே ஏதோ கல்யாணம் ஆக போகுது. அப்ப எனக்கு நான்லாம் வளர வேணாமா? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அவரு வாய் பேசுற நல்லா. சரி வா, வா, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள உள்ள கூட்டிட்டு போறாரு. ஸோ அப்படி நீங்கள் நேரா உங்க கசின தான் போய் டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஜங்குக்கு தங்கச்சி கல்யாண பொண்ண போய் டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு, வய்யனே எப்படி வந்த? உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுதா? அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கசின் கோச்சிக்கிறா. நீங்கள் ஏய் விட்றி, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அந்த சாரியில் சூப்பராக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படி கிள்றீங்க அவளை. அதுக்கப்புறம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு கூட சாரி வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா? நான் எனக்கு கல்யாண புடவை எடுக்க போகும்போதே நான் நைஸாக எங்கள் அண்ணங்கிட்ட அடி போட்டுட்டேன். எப்படியோ வய்யன் வருவா, அவளுக்கும் சேர்த்து புடவை வாங்கணும். எங்கள் அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனே புடவை எடுத்து வச்சுச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் அத்தான் புடவை எடுத்தாரா? அதுவும் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவகிட்ட கேட்குறீங்க அப்படியானா? ஆமாம், எனக்கு கல்யாண புடவை எடுக்கிற பிஸியில் என்னால் எடுக்க முடியல. அதான் நான் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், உனக்கு அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எடுக்கணுன்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டாங்க. உனக்கு தான் எப்படி பிடிக்கும் என்னன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்களா, அதனால சரி ஓகே நானே எடுக்கிறேன்ட்டு உங்கள் ஜோங்கு காத்தா உங்களுக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. நீங்கள் சரிடி எனக்கு நான் புடவ அப்புறமா நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் வரவங்க போகிறவங்க எல்லாம் உங்கள் அம்மாவை போட்டு எப்போவா எனக்கு கல்யாணம், என்னத்துக்கு இவ்வளோ வயசாகுது, அவளுக்கு 25 வயசாகிடுச்சு, இன்னும் நீ பண்ணாமல் ஏன் வச்சிருக்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மாவும் பார்த்துட்ருக்கோம் சொல்லி ஒரு கட்டத்தில் அவங்க வெறுப்பேறுறாங்க. பேசியே கம்முன்னு போய் உட்காந்துடுறாங்க. அப்புறம் எல்லோரும் உங்களை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னவா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கியா இல்லையா, நீ உடம்ப கம்மி பண்ணு அப்போ தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் உங்கள் கசின் கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது ஜொங்குக்கு தங்கச்சி வந்து நல்லா ஃபிட்டாக அழகாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவளுக்கு பாரு அவள் எப்படி இருக்கிறதுனால தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகுது, உனக்கு பாரு நீ இப்படி இருக்கிறதுனால தான் ஆக மாட்டேங்குது, அப்படியெல்லாம் கம்பேரிஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இவங்க என்ன எங்கே போனாலும் இது தானா அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு இருக்குது. இங்கே ஹல்தி ஃபங்க்ஷன்லேயே அவங்க எல்லாரும் உங்களை கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, கல்யாணம் எப்போன்னு. அப்புறம் உங்கள் அம்மாவையும் போட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா வேற உங்களை வந்து திட்டிட்டு இருந்திருப்பாங்க, பாரு இதுக்கு தான் நாளைக்கு கல்யாணம், நாளுக்கு நல்ல காரியத்துக்கு கூட என்னால் போக முடியல, எல்லாரும் என்னை கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு தான் நான் சொல்கிறது. ஆனால் நீ புரட்சிகரமாக அப்படியே பெண்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பிடிச்சவன் வரணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிற காதலெல்லாம் வாங்கிக்கல, இப்படி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் உங்கள் கசினுக்காக தானே நீங்கள் வந்தீங்க, அதனால் நீங்கள் இது எதுவுமே கண்டுக்கல. ஸோ இப்படியே டைம் ஆகுதே போகுது. அதுக்கப்புறமா வந்து காலையிலையும் ஆகுது கல்யாணத்துக்கான இது. அப்போ தான் வந்து உங்கள் கசின் வந்து உங்களுக்கு சாரீ ஜங்குக் காத்தா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால, அது வந்து எடுத்து தரத்துக்கு உங்களை கூப்பிட்ருப்பா. அவள் பீரோவை தொடர்ந்து அவங்களோட சாரீ எடுத்து கொடுக்குறா. பார்த்தா அது ஒரு பிங்க் வித் க்ரீன் கலரில் ஒரு காம்போ. லைக் ரொம்ப அடிக்கிற கலர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஓ மேலே ஒரு கண்ணு பாட்டில் கீர்த்தி சுரேஷ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாரீ வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்கவே அந்த கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரியே இருக்குது. நீங்களே வியந்து போய் பார்க்குறீங்க, தொங்க காத்தாக்கு எப்படி இதெல்லாம் எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் உங்கள் தங்கச்சிக்கிட்ட உங்கள் அண்ணனுக்கு இப்படியெல்லாம் புடவெல்லாம் வாங்க தெரியுமாடி அப்படின்ட்டு கேட்குறீங்க. எங்கள் அண்ணா அதிலலாம் எக்ஸ்பர்ட் தெரியுமா, யார் யாருக்கு எந்த புடவை செட் ஆகும்னு கரெக்டாக சூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் சரி ஓகேடி லதா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. ஜங்குக்கோட தங்கச்சி பேர் லதா, ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போய் கிளம்ப போகிறீங்க. போயிட்டு கிளம்பிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது சாரீ. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து இது சொல்லி காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஆகிட்டு அப்படியே மண்டபத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, பொண்ணு ரெடி பண்ணணும். நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க பொண்ணு ரெடி பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்கள் அம்மா சிடுன்னு தான் கிளம்புறாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லோரும் மண்டபத்துக்கு போயாச்சு. போனோடனே பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்கு லைட்டாக உள்ளெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு வெளில உட்காந்துட்டு இங்கேத்துக்கு அவங்கத்துக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு சில வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த தாலியில் ஆசீர்வாதம் வாங்குவாங்க தெரியுமா, அர்ச்சனை போய் கொடுப்பாங்களே. அப்போ வந்து உங்களை வந்து ஜொங்குக்கோட அம்மா வந்து உங்களை போக சொல்கிறாங்க, நீ போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்களும் போய் கொடுக்கறதுக்கு அப்படியே லைன்லாம் போகிறீங்க. எல்லோரும் கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க, உங்ககிட்ட பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் உங்களை வந்து பின்னாடி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இவ பார்த்தியா காலத்தில் இந்நேரம் இவளுக்கு வந்து ஒல்லியாக அழகாக இருந்திருந்தானா இந்நேரம் கல்யாணம் ஆகிருக்கும், அதை விட்டுட்டு பாரு அவளோட இது சொந்தக்காரி கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதத்தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இவளெல்லாம் என்ன சொல்கிறது, கேட்டால் திமிரி பேச்சு வேறு. நான் இப்படி தான் இருப்பேன், என்னாலலாம் இப்படி தான் இருக்க முடியும், இப்படியே என்னை எவன் கட்டிக்கிறானா கட்டிக்கிட்டோம், பாவம் அவங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க.
உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், இது என்ன ஒரு குறையா, நான் குண்டா இருக்கணுன்றது எனக்கு என்ன சாபமா, நான் இப்படி இருக்கணும்னு, இது ஏன் எல்லோரும் இவ்வளோ குறையா பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அந்த உங்கள் அத்தை கொடுத்தாங்கன்றதுனால அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போய் தட்டை வச்சுட்டு கம்முன்னு போய் ஓரமாக நின்றுடுறீங்க. ஆனால் உங்களால் தாங்கிக்கவே முடியல. இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, உங்களுக்கு ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுது. அப்புறம் நீங்கள் அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. உங்களையும் உங்கள் கசினையும் கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிது ஒரு பாயிண்டில், ஒரு வேளை நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளை யாருக்கோ பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தோண ஆரம்பிச்சு, நீங்கள் அந்த பிளேஸ்லேயே இல்லை, நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் கசினுக்கு கல்யாணம் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் உங்களால் இருக்க முடியல அந்த பிளேஸில், நீங்கள் போயிடுறீங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது உங்களுக்கு இவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து அப்படியே போகிறீங்க, மண்டபத்துக்கு பின்பக்கமாக போகிறீங்க. போயிட்டு ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியே யோசித்து அழுவுறீங்க. நீங்கள் உன்னால் முடியல, எவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணுறது, நான் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு ஓகே தான், இவங்கெல்லாம் ஏன் என்னை குறையா பார்க்குறாங்கன்ட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுவுறீங்க. அப்படியே ஒரு பக்கத்தில் அப்படியே போக போக உங்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. உங்களுக்கு என்ன யோசிச்சிங்கன்னு தெரில, நேரம் அந்த குளத்து பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அதையே பார்த்து அந்த குளத்தையே பார்க்குறீங்க, நடந்ததெல்லாம் யோசிக்கிறீங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இங்கே உள்ளே நல்ல முகூர்த்தம் டைம் ஆகிடுச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. மாப்பிள்ளையும் உட்காந்து கல்யாணமும் இங்கே நடக்குது. அப்போ தான் ஜொங்குக்கும் சரி உங்கள் அம்மாவும் உங்களை தேடுறாங்க. எங்கே இவ பக்கத்தில் தானே நிற்கணும், இவ எங்கே போனான்ட்டு இப்படி தான் தேடுறாங்க. பார்த்தா இல்லை. ஸோ அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் இங்கே வேற எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ தான் ஜொங்குக்கு உங்களை தேடி இருக்காரு. ஏன்னா அவர் வாங்கி கொடுத்த புடவை நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னு உங்கள் தங்கச்சி அவர் தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. அதனால சரி எங்கே இவளை பார்ப்போமேன்ட்டு தான் தேடுறாரு. பார்த்தா ஆளையே காணும். அப்போ தான் எங்கன்ட்டு உங்கள் அம்மாட்டே போய் கேட்குறாரு. அத்தை வையன் எங்கே அத்தை, காலிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், கண்ணிலேயே படமாட்றா, எங்கே போனாவ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மா அதாண்டா தெரில, நானும் அவளை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், கல்யாணத்தை பார்க்கணுன்ட்டு கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சா இவன்ட்டு உங்கள் அம்மாவும் தேடிட்டு இருக்காங்க. வயனு மண்டபம் ஃபுல்லாக வையால விட்டுட்ருக்காங்க. அப்புறம் உங்கள் கூட இருக்கிறவங்க 2-3 பேரையும் தேட சொல்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்களை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஜொங்குக்கு இங்கே சுத்தமாக அவருக்கு முடியல, என்ன எங்கே போனா இவன்ட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் கொஞ்சம் சரி ஓகே வெளியில் போய் தேடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் தேடுறாரு. பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி பின்பக்கம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே உங்கள் பேரை கத்திக்கிட்டே வராரு, வயன்ட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு. அப்படியே பார்த்தா உங்கள் செல்ஃபோன் மட்டும் அந்த குளம் நான் சொன்னேன்ல, அந்த குளத்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் இல்லை. அவர் நேராக பார்க்குறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் செல்ஃபோன் இருக்குது. அப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா தண்ணி அந்த குளத்துலேருந்து ஒரே பபுள்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா நீங்கள் சூசைட் பண்ணிக்கலான்ட்டு அதில் குதிச்சிருப்பீங்க. ஜொங்குக்கு அப்போ தான் அவர் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு டபக்குன்னு உள்ளே குதிக்கிறாரு. உள்ளே குதிச்சு அப்படியே உங்களை தேடி பிடிச்சி உங்களோட புடவையை பிடிச்சிடுறாரு. புடவையை பிடிச்சினாலும் அப்படியே புடவை பிடிச்சிருக்கிறாரு. நீங்கள் அப்படியே முழுகி போயிருப்பீங்க. அப்படியே மேலே வரீங்க. அப்படியே அவர் பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை அப்படியே வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாரு. தட்டிக்கு வெளியே கூட்டிகிட்டு தட்டுறாரு. வயனே அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு. இப்போ உங்களை தூக்கிட்டு மேலே ஏற்றணும், அதனால அவர் ஹெல்ப்புக்கு கத்திட்டுருக்காரு, யாராவது வாங்கன்ட்டு. அப்போ தான் அங்கே சத்தம் கேட்டு 2-3 பேர் வந்திருப்பாங்க. உள்ளே இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன பண்ணியிருக்கா இவன்ற மாதிரி அழுகுறாங்க. அவங்க ஐயோயோ என் பொண்ணுன்னு அவங்க அவ்வளோ அழுகுறாங்க. உங்கள் கசினுக்கு ஒன்றும் புரியல, அவள் கல்யாணம் முடிஞ்ச கையோட நிற்கிறா, என்ன பண்ணா வயனுன்ட்டு எல்லாரும் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு இவன் இப்படி பண்ணான்ற மாதிரி தான். அப்புறம் ஜொங்குக்கு அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப்போட உங்களையும் மேலே தூக்கி போட்டு அப்படியே அவரும் நனைய அவங்க பக்கத்தில் உட்காந்து அப்படியே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் மூச்சு பேச்சே இல்லை உங்களுக்கு. அப்போ உங்கள் கண்ணத்தை தட்டுறாங்க, உங்களுக்கு வயிற்று அமுத்தி தண்ணியெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் கடைசியாக கண்ணை லைட்டாக முழிச்சு அப்படியே துப்புறீங்க அந்த தண்ணியெல்லாம் துப்பி. இப்போ நேராக ஃபஸ்ட்டு பார்க்குற முகம் ஜொங்குக்கு தான். ஜொங்குக்கு என்ன யோசிச்சாரோ தெரியல, உங்களை டைட்டாக அப்படியே அக் பண்ணிக்கிட்டாரு. ஒன்றும் இல்லை பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் என்ன யோசிச்சிங்கன்னு தெரில. உங்களுக்கு யாருமே இந்த பயப்படாத, ஏன்னா நீங்கள் ரொம்ப பயந்து போயிருந்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த பேம்பரிங் இந்த அரவணைப்பு இல்லாமல் தான் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க. நீங்களும் ஜொங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறீங்க. அவரும் ஒன்றும் இல்லை அதான் பயமாக இருக்கத்தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே டைட்டாக அக் பண்ணிக்கிறீங்க. அவர் ஒன்றும் இல்லைடி பயப்படாத, அதான் ஜொங்குக்கு அத்தான் இங்கே தான் இருக்கேன்
ஓகேவா, பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இவ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் கோபம் இருக்குது. ஆனால் இப்போ எடுத்தோடனே அவர் கோவத்தை உங்ககிட்ட அவர் காட்ட முடியாது. அதனால அவர் உங்களை சமாதானப்படுத்துறாரு. உங்களுக்கு மூச்சு செம்மையாக வாங்குது. அதுக்கப்புறம் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வேறு இருக்குமா, அதெல்லாம் வந்து அவர் இது பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு அந்த மெடிசன் அந்த பஃப்லாம் அடிப்பாங்களா, அதெல்லாம் அடிக்க சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறாங்க. ஓகே ரிலாக்ஸ் ஆகுன்ற மாதிரி. அவர் யாரையும் எதுவுமே பேச விடல. அவங்க அம்மாவே அவங்கள வந்து உங்ககிட்ட வந்தால் கூட அத்தை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஓரமாக நிற்க சொல்கிறாரு. எல்லாரையும் சைகை காட்டுறாரு. எல்லோரும் வாயை மூடிட்டு இருங்க, எதுவும் அவளை கேட்காதீங்கன்ற மாதிரி அப்படியே காட்டுறாரு. உங்கள் கசினா அவளுக்கு கண்ணே கலங்குது. அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அவள் அப்படியே பார்க்குறா, என்ன என் கல்யாணத்து அன்னைக்கு இவன் ஏன் இப்படி பண்ணான்ற மாதிரி தான் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாகிட்டீங்க. ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரீத்திங்லாம் ப்ராப்ளம்லாம் போய் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டீங்க. இப்போ ஜொங்குக்கு உங்கள் பக்கத்தில் இருந்து உட்காந்துருப்பாரு. இப்போ அப்படியே உங்கள் முன்னாடி தான் ஏஞ்சி நின்றுட்டு உங்களை கையை கட்டி அப்படியே பார்த்துட்ருக்காரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் எதுவுமே யாருக்கும் ஒன்றுமே புரியல. அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரில. பளிச்சுன்னு ஒரு அறை உங்களுக்கு உழுவுது. நீங்கள் சரியாயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது அவர் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணத்தை அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க? ஆ என்ன பழக்கம் இது? என்ன பிரச்சனை உனக்கு? அப்படி என்ன பிரச்சனை? போய் கணத்தில் குதிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை பேர் இருக்காங்க சொந்தக்காரங்கன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போயணும் நீ? உனக்கு முதல்ல இப்படி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் தந்தா? யார்கிட்ட கேட்டு நீ இந்த இதெல்லாம் பண்ண நீ? அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்குது. இவர் கேட்குறதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நீங்கள் அப்படியே கம்முன்னு உட்காண்ட்ருக்கீங்க. அத்தான் இல்லத்தான் எனக்கு இருக்கவே பிடிக்கல தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எதுக்கு பிடிக்கல? என்னத்துக்கு பிடிக்கல உனக்கு? உன்னை யார் என்ன பண்ண அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாம் எவ்வளோ பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. இல்லத்தான் வேணாம் விடு அப்படி சொல்கிறீங்க. அவர் வயன் சொல்லுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் தான் நான் ஏன் இதை பண்ணேன், அதனால தான் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மாவுக்கும் தெரியும்ல. உங்கள் அம்மாவும் கம்முன்னு தான் இருக்காங்க. அப்போ தான் உங்கள் அம்மாட்ட போகிறாரு. அத்தை அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. பதிலே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அத்தை சொல்லுங்க அத்தை என்ன பிரச்சனை, எதுக்கு வயன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் அம்மா இல்லைப்பா வயனு கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கால, அதனால் அவளுக்கு வரன் எதுவும் அமையலை. உனக்கே தெரியும்ல நாங்கள் பார்க்குறோம் அவளுக்குன்னு. அவருக்கு வரனே அமையலையா, அதான் லதாக்கே கல்யாணம் ஆகிடுச்சு, வயனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு எல்லோரும் என்னைய கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் கோவத்தில் அவளை போய் கொஞ்சம் திட்டேன். அப்புறம் எல்லாரும் அவளையே போய் கேட்டாங்க போல், அதனால் அவளால் தாங்கிக்க முடியலப்பா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜொங்குக்கு தலையில கையை வச்சுட்டு இந்த ஒரு பிரச்சனைக்காக வாடி நீ போய் உயிரை எடுக்கிற அளவுக்கு போய் முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்கு கேட்குறாரு. நீங்கள் அத்தான் எல்லாத்தையும் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியல அத்தான். நான் அப்படி தான் இருந்தேன். ஈஸியாக இவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது, என்னையே புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷன் வருவார், அவரை தேடி நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை இப்படியே ஏற்றுக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்கள நான் கட்டிப்பேன், இப்படி தான் என்னோடய நினப்பில் இருந்தது. ஆனால் இவங்க எல்லோரும் என்னை கேட்க என்னால் முடியல தான். உண்மையிலேயே நான் ஒல்லியாக இருந்தால் தான் எனக்கு கல்யாணம் ஆகுன்றதை விட நான் ஒல்லியாக இருந்தால் தான் எல்லாருமே என்னை பார்ப்பாங்க. நார்மலாக இருக்கிறவங்க கூட சொந்தக்காரங்கள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நான் ஒல்லியாக அழகாக இருந்தால் மட்டும்தான் என் கூட இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இவங்க பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரு குறையாவே நீ குண்டாக இருக்க, நீ எல்லாம் அழகாக இருக்க ஆனால் நீ ஒல்லியாகணும், அழகாக இருக்க ஒல்லியாகணும், இப்படியே சொல்லி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நொந்து போயிட்டது தான். இவங்கக்கிட்டலாம் எனக்கு இதுக்கப்புறம் பதில் பேசுறதுக்கு தெம்பில்லை. ஏன்னா நான் திருப்பி பேசினா என்னை திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க. என்னால் அப்படி இருக்க முடியல தான். அதனால தான் என்ன யோசிச்சேன்னு தெரியல. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய குளம் வந்தது. பார்த்தேன் இவங்கக்கிட்டலாம் வாழ்கிறதுக்கு, இவங்க மத்தியில் வாழ்கிறதுக்கு போய் சேர்ந்துடலான்ட்டு குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜொங்குக்கு நல்லா புரியுது நீங்கள் எவ்வளோ வலி அதில் அந்த நீங்கள் பேசுறதுல எவ்வளோ வழி இருக்குதுன்னு அவருக்கு நல்லா புரியுது. அவர் எதுவும் பேசலை. அவருக்கு கம்முன்னு தான் நிற்கிறாரு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? அவள் குண்டா இருக்கா, அவளை யாரும் கட்டிக்க மாட்டாங்க, அதுதான் உங்கள் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் கம்முன்னு இருக்காங்க, எதுவுமே பேசலை. சரி இப்போ உங்கள் எல்லா பிரச்சனையும் நான் தீர்க்கிறேன். நான் வர இன்னும் 2 நாளில் எனக்கு கல்யாணம், நான் அவளை கட்டிக்கிறேன். அப்புறம் யாரும் நீங்கள் அவளை இப்படி பேச மாட்டீங்க, பேசவும் கூடாது, நான் விட மாட்டேன். அவள் குண்டா இருக்கான்னு என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, நான் அவளை இது வரைக்கும் அப்படி பார்த்ததும் இல்லை.
புரியுதா? அவள் என் அத்தை மக, அவள் அழகாக இருக்கா. இப்படி தான் என் கண்ணில் நான் பார்த்துருக்கேன் அவளை. அவள் குண்டாக இருக்கிறது எனக்கு ஒரு 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 இதுலேயும் நான் யோசிச்சது இல்லை அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி. சரியா? 2 நாளில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அதுக்கப்புறம் இவளை யாராச்சும் இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான். அத்தை உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் உங்களை எதிர்பார்க்கல அத்தை. பெத்த பொண்ணுக்கு இவ்வளோ நீங்கள் கஷ்டத்தை கொடுப்பீங்கன்னு. மற்றவங்க புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் தானே அவளை பெற்றீங்க. நீங்களே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? இன்னும் எனக்கு 2 நாளில் கல்யாணம் ஏற்பாடை பண்ணுங்க. நான் கட்டிக்கிறேன் அவளை. நீங்கள் யாரும் பண்ணலனாலும் நான் கோயிலில் வச்சு தாலி கட்டி அவளை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னது ஜொங்குக்கு வயனை கட்டிக்க போகிறானான்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒன்றுமே புரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன்ற மாதிரி. அவங்க அம்மாவுக்கு ஓகே தான், அதாவது ஜொங்குக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஓகே தான். பிகாஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதனால அவங்க ஒன்றும் பேசலை, கம்முன்னு தான் இருக்காங்க. இங்கே எல்லோரும் உடனே ஊர் பேசுவாங்க. ஏன்னா ஜொங்குக்கு வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார், செம்மையாக இருப்பார்ல, அவருக்கு போய் உங்களையா அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு பொருளை பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. உடனே அடுத்தது உங்கள் அம்மா இதையெல்லாம் கேட்டுட்டு நேராக ஜொங்குக்கிட்ட போய், ஜொங்குக்கு இது வேணாண்டா, நீ நல்லா அழகாக இருக்க, நல்லா இருக்க, லட்சணமாக இருக்கேடா, வையன் உனக்கு வேணாண்டா, நீ வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து அழகாக கட்டிக்கோடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க ஜொங்குக்கிட்ட. அவங்க தேவையில்லாமல் பேசாத, வையனுக்கு என்ன, அவளும் அச்சாமல் அழகாக தான் இருக்கா. நீ முதல்ல ஊருக்காரங்க சொல்கிறத நம்பாத அத்தை. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் க்ரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? புரளி பேசுகிறதெல்லாம் விட்டுடு. அவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் போய் கேட்டுட்ருக்காத. நீ சிட்டியில் தானே போய் வாழ்ந்த, சிட்டியில் தானே போய் படித்தெல்லாம் பண்ண. ஏன் எங்கள் அப்பா அதனால தான் உன்னை வந்து சிட்டிக்கு அமுச்சு விட்டாரு. நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாதுன்னா. ஆனால் பாரு, உன் புத்தி ஒன்று விட்டு போகல, அந்த ஊர் புத்தி அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு உங்கள் அத்தையை. அவங்க அம்மா, நான் சொல்கிறது கேளுடா, நான் வையனுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன். அத்தை வையனை நான் தான் கட்டிப்பேன். உனக்கு இது நான் வையனை கட்டிக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஊர்க்காரங்களாம் பேசுகிறது தான் உனக்கு பிரச்சனை. நீ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கம்முன்னு இரு. சரியா? எனக்கு உண்மையாக நான் சொல்லவா, எனக்கு வையனை ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே பிடிக்கும். அவள் 12வது படிக்கிறதுலேருந்தே எனக்கு அவளை பிடிக்கும். நான் சரி ஓகே, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரும், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஆனால் இதுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியல. அவள் உயிரியே எடுக்கிற அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு அவள் எல்லோரும் எவ்வளோ அனுபவிச்சிருப்பா. வையன் அந்த மாதிரி பொண்ணு இல்லத்த, உனக்கே தெரியும்ல, அது தைரியமான பொண்ணு தான். ஆனால் அவளையே மனசு உடைக்க வச்சு இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு சொன்னால் சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே நான் அவளை பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் அவளை பற்றி திங்க் பண்ண வேணாம், யாரும் அவளை பற்றி இது யோசிக்க வேணாம், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு போயிடுறாரு. இங்கே உங்கள் அம்மாக்கா, ஐயோ இவன் வேறு நிலமை புரியாமல் ஏன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவர் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதில்ல. நீங்கள் பாட்டு அப்படியே பெந்த முழிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. அவள் தான் லதா வரா, அவளுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். அவங்கக்கிட்ட வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா அப்படியே. ஏன்டி என் இப்படி பண்ண, என் கல்யாணத்தில் தாலி கட்டுற நேரத்தில் இந்தான் என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் சொன்னேன்ல, எங்கடி போனேன், என் கூட இருந்திருக்கலாம்ல, அந்த மூமெண்ட்டை நீ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு லதா இங்கே அழுறா. நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல லதா, எல்லோரும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் குளத்தை பார்த்தோன்னே என்ன யோசனை வந்ததுன்னு தெரியல, நேராக போய் குதிச்சுட்டேன். உங்கள் அண்ணன் லேட்டாகவே வந்திருக்கலாம் அப்படின்றீங்க. லதா சாவடிச்சிடுவேன், எங்கள் அண்ணன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. அப்படி நீங்களும் சரி நீ போடி, உனக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு வேறு இன்றைக்கி கல்யாணம் ஆகிருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கும், நீ போய் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அண்ணன் சொன்னதுக்கு என்ன சொல்கிற அப்படின்ட்டு லதா கேட்குறா. இங்கே நீங்கள் எதை பற்றி கேட்குற? எங்கள் அண்ணன் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சு இன்னும் 2 நாளில், அது ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள கேட்குறா. நீங்கள் எனக்கு தெரியலடி, எனக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல. ஜொங்குக்கா தான் அழகாக இருக்கார், நல்லா ஹைட் வெயிட்டாக பக்காவாக இருக்கார், அவருக்கு இன்னும் அழகான பொண்ணு கிடைக்கணும்னு யோசனையாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் பேசினேன்னா அதான் கோவம் வந்துடும் அத்தாக்குன்னு பயமாக இருக்குது. அவர் கோவப்பட்டால் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான், என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க லதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாமல் எங்கள் அண்ணனே கட்டிக்கோடி, எங்கள் வீட்டுக்கே நீ அண்ணியாக வந்துடுடி, அதாண்டி கரெக்டாக இருக்கும், யாருக்கோ எங்கேயோ போய் வாழ்கிறதுக்கு இங்கேயே வந்துடலாம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு லதா சொல்கிறா. நீங்கள்
சரி நான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. உங்களுக்கு மறுநாள் ஆகுது. ஜொங்குக்கு நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. ஆனால் ஜொங்குக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலை. ஏன்னா அவர் செம்ம காண்டில் இருந்திருப்பாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கார் அவர். எதுவுமே பேசலை. இப்படியே டைம் பாஸ் ஆகி போது அவர் சொன்ன அந்த 2 நாளும் முடிஞ்சிடுது. அப்போ அந்த 2வது நாள் நைட்டு நேராக போய் உங்கள் அம்மாட்ட தான் கேட்குறாரு, என்னத்த நான் சொன்னதுக்கு யோசிச்சிங்களா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் சரி ஜங்குக், உனக்கு அதுதான் விருப்பம்னா நீ தாராளமாக பண்ணு, வயனை நீ ஏன் கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்லிடுறாங்க. இந்த 2 நாள் உங்கள் அம்மாவும் யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் அதுதான் சரின்னு பட்டிருக்கும். அதனால சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே மேரேஜும் இது ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு சிம்பிளான மேரேஜ் தான். ஏன்னா டக்குன்னு முடிவு பண்ணுறதுனால சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலில் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கோயிலில் கல்யாணம் நடக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லை. உங்கள் கல்யாண புடவையும் ஜங்குக் தான் போய் எடுக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கல என்ன வேணும் உனக்குலாம். அவரே போய் நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த கல்யாண புடவை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு நீங்களும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே கல்யாணம் ரெடி ஆகிட்டீங்க கல்யாணத்துக்கு. ஸோ உங்களுக்கு அப்படியே கல்யாணமும் நடக்குது கோயிலில். அப்படியே வந்து உங்களுக்கு நைட்டு ரிசப்ஷனும் நடக்குது. ஸோ இப்போ அப்படியே எல்லாம் முடிஞ்சுது. உங்களுக்கே கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாம் உங்களால் நம்பவே முடியல. அப்போ உங்களை தான் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை லத்தா தான் ஹெல்ப் பண்ணுறா. அப்போது 2 நாள் முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் நைட்டு, இப்போ உனக்கு ஃபஸ்ட் நைட்டு, ஜாலிடி எனக்கு. இப்போ பாரு இங்கே பாரு, கரெக்டாக எல்லாம் நடந்துடணும் சரியா? எனக்கு நடந்துருச்சு. அப்போ தான் உனக்கு பிறக்கிற பிள்ளையும் எனக்கு பிறக்கிற பிள்ளையும் ஒரே நேரத்தில் பிறக்கும்டி, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லதா சொல்கிறா. நீங்கள் மண்டையிலே அடிச்சுட்டு அப்படிலாம் பிறக்கக்கூடாதுடி, குழந்தைங்க அடுப்பு வேறு ஜெண்டரில் இருந்தால் அதெல்லாம் ப்ராப்ளம் வரும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்போ தான் குனிஞ்சு உங்கள் கழுத்தை பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. உங்கள் தாலி உங்கள் கழுத்தில் இருக்குது. உங்களுக்கு அதுவே அது சொல்ல முடியாத எப்படி சொல்கிறது, அது எமோஷனாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்ற அளவுக்கு நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. பார்த்தா உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜங்குக் மட்டும்தான். அவர் உங்களோட அந்த இதையே இன்செக்யூரிட்டியாக அப்படியே உடச்சிட்டாரு, சுக்குநூறாக்கிட்டாரு. எதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, இதுவே இல்லை அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் அவர் சுக்குநூறாக ஆக்கிட்டாரு. உங்கள் கழுத்தில் இப்போ தாலி இருக்குது. நீங்கள் ஒருத்தரோட ஒய்ஃப் ஆகிட்டீங்க. இதை யோசிக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊர் என்னை என்ன பேசிச்சு, இந்த உலகம் என்ன பேசிச்சு, ஆனால் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அதுவும் ஒரு சாதாரண பீஸெல்லாம் இல்லை, ஒரு செம்ம பீஸை கடவுள் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஆகியிருக்காரு. ஸோ அது ஜங்குக்கு எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. லைக் வா அப்படி இருக்க ஒரு மனுஷன். அவரும் உங்கள் புருஷன் சும்மாலாம் கொடுக்கல, செம்ம நார்மலாக போ அப்படின்ற மாதிரி கொடுக்கல, அப்படி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. வா இதுக்கு தான் கடவுள் என்னை இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சாரான்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவங்க ஃப்ரெண்டும் அந்த கசின் அவங்கள ரெடியெல்லாம் பண்ணி நேராக ரூம்க்கு அனுப்புறதுக்கு போகிறா. அப்போ ஜங்குக்கே வெளில வந்துடுறாரு. எவ்வளோ நேரம் ரெடி பண்ணுவேன், அமுச்சுவிட அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே லதா, நான் கொஞ்சம் பொறுண்ணா, எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து விட போகிறேன், அப்படியே அலையாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அடிங்கும் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், டைம் ஆகுது, அமுச்சு விட அவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மறைச்சி விட்டு போகிறாரு. என்னன்னு தெரியல, கல்யாணம்லாம் நல்லா தான் நடந்திருக்கும், எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கும். ஆனால் அவர் ஃபுல்லாக உங்களை மறைச்சிட்டே தான் இருந்திருப்பார். உங்கள் மேலே இந்த கோவம் அவருக்கு குறையவே இல்லை போல். நீங்கள் லதாவை பார்த்து என்னடி அத்தா என்னை மறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. லதா, ஆமாண்டி, நீ பண்ண காரியம் அப்படி, என் அண்ணாலாம் யோசிச்சு கூட பார்த்துருக்காது, நீ போய் இப்படி ஒரு காரியம் பண்ண வேணும், அதனால் இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல. அதனால தான் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கு. ஒரு வேளை நல்ல வேலை நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் ஒரு வேளை நான் காப்பாற்றலைன்னா என்ன ஆயிருக்குன்றதே அது யோசிச்சுட்ருக்கு. இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளவுதான் உனக்கு. முன்னாடியாச்சும் உனக்கு கேட்க யாரும் இல்லை. இப்போ நீ எங்கள் அண்ணனோட பொண்டாட்டி, அவர் கட்டின தாலியும் கழுத்தில் தொங்குது, அப்போனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து யோசிக்காமல் போய் எதுவும் பண்ணி தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு லதா திட்டுறா. நீங்களும் சரின்னு மண்டையாட்டிக்கிறீங்க. இப்போ நேரம் உங்களை தான் ரூமில் கொண்டு போய் விட்டுறா. நீங்கள் போய் ரூமில் போய்ட்டு இப்படி ஓரமாக நின்றுனே இருக்கீங்க. உங்களுக்கு ஜொங்கு கிட்டே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஜொங்குக்கு அப்படியே உங்களை மறைக்கிறாரு. என்ன அங்கேயே நின்றுட்டுருக்கான்னு முடிவு பண்ணிட்டியா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் கிட்ட போய் நிற்கிறீங்க. மூஞ்ச இந்த மாதிரி பாவமாக மட்டும் வைக்காதானே, பண்ணுற வேலையெல்லாம் அப்படியே கோவம் வருது அப்படின்ட்டு அப்படியே பல்ல கடிக்கிறாரு. நீங்கள் அத்தான் திட்டாதத்தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் விட அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தெரியாமலாம் நீ பண்ணல, நல்லா தெரிஞ்சு தாண்டி பண்ணியிருக்க, வேணும்னே என்ன எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோம். உன்னை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க. உங்கள் அம்மா என்ன தான் உன்னை திட்டினாலும் அவங்க அம்மா தானே, உன்னை பெற்றவங்க தானே, ஒரே பொண்ணு நீ அவங்களுக்கு. நீ போயிருந்தா யாரடி அவங்கள பார்த்துருப்பா, இதெல்லாம் யோசிச்சியா?
அத்தான் நீ இருக்கேல்ல, உங்கள் அத்தையை நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர், என் அத்தையை நான் பார்த்துப்பேன், ஆனால் புள்ளன்னு நீ மட்டும் தானடி இருக்க அவங்களுக்கு, அறிவே இல்லை, படிச்சிருக்கேல்ல, நல்லா தானே படிச்சிருக்க, அத்தான் திட்டாதத்தான் அப்படின்றீங்க. அவர், தயவுசெய்து மூஞ்சியே பார்க்க எனக்கு பிடிக்கல, வேணும் மூஞ்சை பார்க்கவே, போ போய் பாடு அப்படின்னு கத்துறாரு. நீங்கள், அத்தான் எதுக்கு அப்போ என்ன கல்யாணம் பண்ண, டெய்லி இப்படி கரிச்சு கொட்டுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன், போதுமா போ அப்படின்னு கத்துறாரு. நீங்கள், அத்தான் இப்படியே இருந்தால் தூக்கம் வராதத்தான் எனக்கு, நீ கொஞ்சம் நார்மலாக நீ கோவப்படாதத்தான், சாரி நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு மேலே நம்பிக்கை இல்லை, ஓ நான் எப்படியோ நான் சொல்கிறது நீ கேட்க போகிறதில்ல, எதுக்காக என்கிட்ட நீ வந்து இப்போ சாரி கேட்குற, சாரின்னா திருப்பி பண்ணாமல் இருக்கணும். ஐயோ அத்தான் நான் திருப்பிலாம் பண்ண மாட்டேன், முன்னாடி எதுவும் நான் யாரும் எனக்கு இல்லை, ஓகே நான் போனால் யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு இருந்தேன், ஆனால் இப்போ தான் நீ இருக்கேல்ல, நான் உன்னைய பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், ஓ அப்போது வந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என்னை பற்றி யோசிப்பேன், முன்னாடி எனக்கு ஜொங்கு கக்குத்தா இருந்தான் அப்படியெல்லாம் நீ யோசிக்க மாட்டேன், அதை நான் என்ன சொல்ல வர அப்படின்னு. ஐயோ அத்தான் அப்படி இல்லை அத்தான், முன்னாடி எனக்கு தெரியாதுல்ல இப்படியெல்லாம் நடக்கும்னு, முன்னாடி எனக்கு யாரும் இல்லை, நான் போனால் யார் கவலைப்படுவான்னு இருந்துச்சு, ஆனால் இப்போது நீ என் புருஷன் ஆகிட்ட, நான் இப்போது நான் இல்லைன்னா உனக்குமே கஷ்டம் தானே, உன் பொண்டாட்டியாக இருந்துட்டான்னு உன்னையே அசிங்கப்படுத்துவாங்கள்ல, அதெல்லாம் நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருது நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே சிரிப்பு அடக்கிக்கிட்டு, சரி ஓகே இதெல்லாம் பேசிக்கலாம் அப்புறம் வா போய் படு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் ஜொங்குக் படுன்னு சொன்னோன்னே நீங்களும் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு நேராக போய் படுத்துக்கிறீங்க. அவங்க முதுகு அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, நீங்கள் திரும்பி படுத்துருக்கீங்க. அப்போ ஜொங்குக் உங்களை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் நைட் திங்ஸை பற்றி எதுவும் அதை பற்றி எதுவுமே பேசலை, அவர் பாட்டு போய் படுனோடனே நீங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜொங்குக் அப்படியே அவரும் படுத்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, யோசிக்கிறாரு. ஏன்டி உன்னை 12வதுலேருந்து மாங்குன்னு மனசுக்குள்ளேயே வச்சு லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ என்னடானா இப்படி உயிரை படுத்துக்கிற அளவுக்கு யோசிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஆமாம் ஜொங்குக்கு உங்களை வந்து நீங்கள் 12வது படிக்கிறதுலேருந்து உங்களை லவ் பண்ணியிருப்பார், ஆனால் வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா சொந்தத்தில் உங்கள் குடும்பத்துலலாம் வந்து என்னென்னா சொந்தத்தில் வந்து கட்டி வச்சுட்டா அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க. அதனால என்னமோ அவர் வந்து இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, உங்களுக்கு நாளை பின்னா அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பார், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து அவங்கள சைட் அடிப்பார், உங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குறதெல்லாம் கூட அந்த லவ்னால தான் அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா கூட பார்த்து உங்களுக்கு செய்வார், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எதை வாங்கி கொடுக்கணும்னு வாங்குவார், உங்களுக்கு வாங்குறதுல மட்டும் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், வளையல் எல்லாமே வாங்கி தருவார், பட் பார்த்து பண்ணுவார். அவங்க தங்கச்சிக்கு, அதாவது ஜொங்குக்கோட தங்கச்சி லத்தாக்கு வந்து ஏற்கனவே தெரியும் வந்து ஜொங்குக்கு வந்து உங்களை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அவளும் எதுவும் வெளில சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி ஆகுன்ட்டு அவங்க குடும்பத்தில் அது ஒரு மூட நம்பிக்கைன்ற மாதிரி ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். லைக் வந்து சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி லைக் வந்து குழந்தை வந்து லைக் வந்து ஒன்றும் பிறக்காமல் போயிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஊனமாக அந்த மாதிரி பிறக்கிற கஷ்டமாக அந்த மாதிரி பிறக்கிற மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ அதனாலே யாருமே உங்களோட குடும்பத்தில் சொந்தத்தில் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் ரொம்ப இது கழித்து ஜென்ரேஷன் கழித்து உங்களோட சொந்தத்தில் இப்போ சொந்தத்தில் வந்து உங்களுக்கும் ஜொங்குக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ ஊர்க்காரங்களாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாகிட்டையும் ஜொங்குக்கு அம்மாக்கிட்டே இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஜொங்குக்கு அம்மாவுக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க, அதெல்லாம் இல்லை, ஊர் உலகத்தில் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக யாரும் வாழலையா அப்படிலாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அந்த பயம் இருக்குது, லைக் வந்து ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்படியே போகுது. ஜொங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு இப்படியெல்லாம் நீ யோசிச்சுட்டு பண்ணியிருக்கக்கூடாது வயன், அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஒரு நிமிஷம் எனக்கு உசுரே போயிடுச்சு உன்னை கணத்துக்குள்ளே பார்க்கவும், நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர்னாலே முடியல, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ அப்படியே உங்கள் தலையில் அப்படியே தடவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ காலையில் தான் எந்திரிச்சு அவர் அப்படியே சரி அவர் தான் முதல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு சரி ஓகே ஃப்ரெஷன் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே கொல்லப்புறமாக தான் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அங்கே தான் போகிறாரு. போனால் 2 ஆன்ட்டிங்க வந்து உங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்க்கா, இப்போ புள்ள வாழ்க்கை போச்சுல்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா நின்று கம்முன்னு கேட்டுட்ருக்காங்க, என்னடி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போது அக்கா உனக்கே தெரியாதா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, அதுலேருந்து தானே நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுத்தோம், நீ என்னக்கா ஜொங்கு கட்டிக்கிறேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வந்து வயனை கட்டி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜொங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு, என்ன பேசுகிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் அக்கா நான் உனக்கே தெரியும் குழந்தை ஒன்று ஊனமாக பிறக்கும், இல்லைனா குழந்தையே பிறக்காது சொந்தத்தில் கல்யாணம்
பண்ணி வச்சா. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஊரில். நம்ம சொந்தத்தில் நம்ம கட்டி வச்சா என்ன ஆகணும்? நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பாரு. இப்போ வயனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்தது அவளுக்கு ஒரு குழந்தை வேணும், அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் நடக்கலைன்னா என்னக்கா இப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது ஜொங்குக்கு கேட்டுருது இது பேசுகிறது எல்லாமே. ஜோங்குக்கு வந்து அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஆட ஆமாலன்ற மாதிரி அவருக்கு மைண்டில். இப்போ அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறன்ற மாதிரி அவர் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒன்று குழந்தை பிறக்கும் போது குழந்தை உயிரோட இருக்கும், இல்லை அம்மா உயிரோட, அந்த மாதிரி கூட ஒரு நடக்கும். உங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை தான். சம்திங் இந்த வில்லேஜில் ஃபாலோ பண்ணுற மூட நம்பிக்கை தான் இது. உங்கள் அம்மா வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இதை ஜொங்கு கேட்டுறாரு. ஜொங்குக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அவர் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும், உங்களை லவ் பண்ணியிருப்பார் அவர். ஸோ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பார். இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது, இப்படி தானான்ற மாதிரி. அவர் மனசே உடஞ்சிருது. அவர் பாட்டு கம்முன்னு போயிட்டு ஃப்ரெஷன் ஆகிட்டு போயிட்டு நேராக போயிட்டு சோஃபாவில், அவங்க ஹாலில் இருக்க சோஃபாவில் போய் உட்காந்துடுறாரு. நீங்கள் அப்படியே தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சு அப்படியே கை போட்டு பார்க்குறீங்க. பக்கத்தில் யாருமே இல்லை. அப்படியே எழுந்துச்சி இப்போ தான் பார்க்குறீங்க, எங்கே மாமா எங்கே போனார் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்புறம் சாரிடா, நடுவில் மாமா அத்தா மாறி மாறி கூப்பிட்றேன், எனக்கு மாமா தான் வருது, அத்தான்னு வர மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஐம் ஸோ சாரி. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் அத்தான்னு தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா மாமா தான் ஃப்ளோவில் வருது. ஐம் ஸோ சாரி, சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. மன்னிச்சிருங்க. நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். எங்கே அத்தனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க, பார்த்தா அவர் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கபோர்ட்லேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ வந்து ஓகே, அவர் குளிக்க போயிருக்காரு போலன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு அழகாக சாரீ எல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் ஜொங்குக்கு நீங்கள் கீழே இறங்கி வரதை தான் பார்க்குறாரு. பார்த்தா செம்ம அழகாக இருக்கீங்க. அவர் உங்களை அப்படியே வெச்ச கண்ணை வாங்காமல் பார்க்குறாரு. வாவ் அப்படின்ற மாதிரி. அவர் ஐயோ நம்ம பொண்டாட்டியா இதுன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு என்னத்தான் என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லடி, நீ நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருந்த, சரி அதான் நீ தூங்கட்டோன்ட்டு தான் வந்துட்டேன், சரி வா அதோ அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்க, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு ஜொங்குக்கே உங்களுக்கு பரிமாறுறாரு சாப்பாடலாம். நீங்கள் ஐயோ நம்ம கொடுத்து வச்சவடான்ற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன தான் வந்து நீங்கள் அரைபறியாக வந்து உங்களை கேட்காம இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் ஜொங்குக்குன்றதுனால தான் நீங்கள் ஓகேன்ற மாதிரி இருந்திருப்பீங்க. இதுவே வேறு எவனாவது இருந்தால் நீங்கள் ஒத்துருந்துருப்பீங்களா? அது உங்கள் அத்தான்றதுனால தான் நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிறாருன்றதும் இன்னும் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. இப்போ உங்கள் கண்ணுக்கு அந்த நம்ம குண்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு குறை உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் நார்மலாக ஜாலியாக இருக்கீங்க. அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் அவர் உங்களை வெயிட் கம்மி பண்ணுன்ற மாதிரி எதுவும் சொல்லிக்க மாட்டார். அவர் பாட்டு நீ பாட்டு இருன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படியே டேஸ் போது ஜொங்குக்கு உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா அன்பாக பார்த்துக்கிறாரு, வெளியில் கூட்டு போகிறாரு, உங்களுக்கு தேவையானது எல்லாமே A to Z எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் வந்து உங்களுக்கும் ஜொங்குக்கும் இருக்க இடையில வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். லைக் வந்து இந்த மேட்டர் அந்த மாதிரிலாம் இன்னும் எதுவுமே நடக்கலை. லைக் அவர் ரொமான்ஸ் கூட உங்ககிட்ட எதுவுமே பண்ண மாட்டுறாரு. உங்களுக்கு டேஸ் போகுது, ஆனால் அவர் நல்லா பார்த்துக்கிறாருன்ற பாயிண்ட் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கும் போது லத்தாவே கேட்டிருப்பா நிறையா வாட்டி, அதெல்லாம் நடந்துதா அப்படின்ற மாதிரிலாம். நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஓ ஆமாம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் இப்படிலாம் இருக்கணும்ல, நான் அதையே மறந்துட்டு அத்தா என்னை நல்லா பார்த்துக்குதுன்னு மட்டும் இருக்கேனேன்ற மாதிரி நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க. அப்போ தான் லத்தா கிட்ட சொல்கிறீங்க, இல்லடி மாமா அந்த மாதிரிலாம் எதுவுமே என்கிட்ட இது வரைக்கும் நடந்துக்கலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லத்தாக்கு செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது, இன்னுமா எங்கள் அண்ணன் உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கல அப்படின்ற மாதிரி லத்தா கேட்குறா. நீங்கள் இல்லடி அத்தான் நல்லா பார்த்துக்குது, நல்லா என்னை வந்து இது வரைக்கும் என்னை வெயிட்டை கம்மி பண்ணு, இந்த மாதிரிலாம் எந்த ப்ரெஷரும் கொடுக்கல, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகுது, தேவையானதெல்லாம் வாங்கி தருது, ஏன்னா நல்லா தான் பார்த்துக்குது ஜொங்குக்கத்தான். ஆனால் நீ சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் லதா சொல்கிறா, சரி ஓகே நீ என்ன பண்ணு, எனக்கு வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே நல்லா புடவெல்லாம் கட்டி ரெடி ஆகு, நான் ஜொங்கு கண்ணாங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்னடி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு லதா, வயன் என்ன தான் அத்தான் அப்படின்லாம் இருந்தாலும் உனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சிடி, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தால் தானே நாளைக்கு புள்ளன்னு ஒன்று பிறக்கும், இதெல்லாம் நான் நார்மலாக யோசிக்கிறது தாண்டி, எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, எனக்கும் அதெல்லாம் நடந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் ஓ அதெல்லாம் இப்போ நடக்கணும்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவள் ஐயோ வயன் சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்காத, என்னதான் இருந்தாலும் நீ உனக்கு பிடிக்காமல கல்யாணம் நடந்திருந்தாலும் இதெல்லாம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை தான் சொல்கிறா. நீங்கள் பிடிக்காம நடந்திருந்தாலும் ஜொங்கு கத்தா நான் என் புருஷனாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், அவர் தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் சரிம்மா நீ வச்சுக்கோ உன் புருஷனை,
எங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய்யின்னு சொல்லிட்டு நீங்கள் லதா ஃபோனை வச்சிடுறா. நீங்களும் இவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு புரியல, நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுறீங்க. அப்போ ரெடி ஆகிட்டே இருக்கும் போது தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆமாம் ஏன் ஜங்குக் அத்தா நம்மகிட்ட இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எதுவுமே பண்ணதில்லை, லைக் கட்டி பிடிச்சதில்லை, முத்தம் கொடுத்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிடுறீங்க. ஜங்குக் கிட்ட லதா பேசியிருப்பா, ஃபோன் பண்ணியிருப்பா. ஜங்குக்கும் ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லு லதா, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லதா அண்ணா என்ன நான் நினச்சிட்ருக்கேன், நீ வயனை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜங்குக்கு என்னாச்சு, என்ன சொல்கிற புரியல, நான் அதை நல்லா தானே பார்த்துக்கிறேன் வயனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ லதா, நீ பார்த்துக்கிறதெல்லாம் சரிதான், நீ அவள் புருஷன் தானே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடந்ததெல்லாம் நடந்துருச்சான்னு கேட்டால் அவள் இல்லைன்னு சொல்கிறா, என்னென்னா நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு லதா கேட்குறா. ஜங்குக்கு எதுவுமே பேசல, கம்முன்னு இருக்காரு. லதா, அது பொறுமையாக பார்த்துக்கலாம் லதா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லதா கத்துறா, அண்ணா நான் உனக்கு வயசாகிடுச்சு இல்லைண்ணா, உனக்கு தெரியும் என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு, நீ எனக்கு அண்ணா, நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் உனக்கே தெரியும் அப்பப்போ நடக்க வேண்டியது அப்பப்போ நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக நடக்கும், அந்த வயசில் எல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ கல்யாணம் நீ பண்ணிவிட்டு அடுத்தது புள்ள உனக்கு வேணாமா, நம்ம வாரிசு ஒன்று வேணும்ல, சீக்கிரம் அதுக்கான வேலையை பாருண்ணா, உனக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அவகிட்ட கேட்டால் இல்லைங்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லைன்னு கேட்டோன்னே. எனக்கும் எங்கள் அண்ணன் பிள்ளையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா உனக்கு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லதா கேட்குறா. இங்கே ஜங்குக்கு, லதா நான் பார்த்துக்குறேன் லதா, புரியுது எனக்கு நீ சொல்கிறது, நான் பார்த்துக்குறேன், நீ கவலைப்படாதான்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஆனால் ஜங்குக்கு தான் தெரியும், லைக் வந்து இந்த மூட நம்பிக்கை அவருமே நம்பிட்டு இருக்காரு. லைக் வந்து இந்த மாதிரி பண்ணால் ஒன்று வயனுக்கு ஏதாவது ஆகிடும், இல்லை குழந்தை உரமாக பிறக்கும், இல்லை குழந்தையே பிறக்காமல் போயிடும். இது நடக்காமல் இருந்து போனால் ஜங்குக்கு மேலே தான் அது எல்லாம் தப்பு போகும். லைக் ஓகே இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காரு. ஆனால் எல்லாம் நடக்கலைன்றது வந்து வயன் மேலே தப்பாக போயிடும்ன்றதுனால அவர் அது பண்ணாமல் இருக்கார். ஸோ அப்போ கூட அதை வந்து உங்களுக்காக தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. இத்தனை நாள் உங்களை ஆசாசையாக அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார், லைக் உன் மேலே லவ் இருந்திருக்கு அவருக்கு. ஆனால் எப்படி இது எப்படி அவர் யோசிச்சிருப்பார் வேண்டான்ற மாதிரி. இந்த காரணத்துக்காக தான் அவர் வேணான்றார் இப்போது. ஸோ அவர் அவ்வளோ நாள் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை வேண்டான்ற மாதிரி இருக்கார். உங்களை எத்தனையோ பாட்டி பார்க்கும் போது அவருக்கு உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும், உங்களை கட்டி பிடிக்கணும்லாம் தோணும். ஆனாலும் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு எதுலையாவது போய் முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் தள்ளியே இருப்பார். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு வந்து சரி ஓகே மாமா வந்து நம்மளுக்கு அத்தான் வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. லைஃப் என்ஜாய் பண்ணும், அத்தான் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, இப்படி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு இப்படி யோசிக்கிறாருன்னு உங்களுக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் இன்றைக்கி லதா சொன்ன மாதிரி நீங்களும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வராரு, உங்களை பார்க்குறாரு, என்ன புதுசாக நான் புடவைலாம் கட்டி ரெடி ஆகிருக்காளேன்னு பார்க்குறாரு. என்னடி புடவைலாம் கட்டியிருக்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தெரில அத்தான், உங்கள் தங்கச்சி தான் திடீர்னு ஃபோன் பண்ணி அத்தான் வரத்துக்குள்ளே புடவைலாம் கட்டிடுன்னா நானும் கட்டிட்டேன். அப்படின்னே ஜங்குக்கு புரியுது லதா என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு செம்மையாக பசிக்குது சோறு போடுறியா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நீங்கள் சாப்பாடும் போடுறீங்க. போட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு அவர். அப்புறம் உங்களை மேலே கீழே பார்க்குறாரு, நீங்கள் செம்மையாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, அப்படியே ஒரு ப்ளூ கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க வித் கோல்டு பார்டர், அப்படியே கண்ணாடி வளையல், அப்படியே பூவு, அந்த புதுசாக கல்யாணம் லுக் இருக்குல்ல, அவங்க தாலி மஞ்சள் கலரில் அந்த லுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே கீழே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே குண்டான கலரிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்க தான், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணேன், நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு அப்படின்னு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் கிட்டே போகிறீங்க, உட்காரு அப்படின்னு நீங்கள் அப்படியே இதில் அப்படியே பக்கத்தில் சேரில் உட்கார போகிறீங்க. அவர் கையை பிடிச்சிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடியை காட்டுறாரு. நீங்கள் அத்தான் வேணாத்தான், நான் வெயிட்டாக இருப்பேன், உங்களுக்கு கால் வலிக்கும், வேணாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி எடுக்கணும் உட்கார வச்சிடுறாரு. நீங்களும் அத்தான் வேணாத்தான், கால் வலிக்கும் தான், எனக்கு தெரியும் தான், நான் வெயிட்டாக இருக்கேன் எனக்கு தெரியும் தான், வேணாத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நான் பார்த்துக்கிறேன்டி, நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த வெயிட்டை கூட தாங்கலைன்னா நான் எப்படி உன்னை நாளை பின்ன நீ கொடுக்குற பாரத்தெல்லாம் எப்படி தாங்க போகிறேன்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ நான் உனக்கு பாரமாக இருக்கேன் தான் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இல்லடி விளையாட்டுக்கு பேசுறது கூட அப்படியே சீரியஸாக எடுத்துப்பா, உட்காரு, எனக்கு ஒன்றும் வெயிட்டாக தெரியல, வெயிட்டாக தெரிஞ்சால் சொல்கிறேன், அப்புறம் நீ உன் மடியில் என்ன உட்கார வச்சுக்கோ அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா, எனக்கெல்லாம் கால் வலிக்காது, எனக்கு ஏற்கனவே வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும், அதனால நீ உட்காந்தாலும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உன் மேலே உட்காந்தாலும் சோஃபா மேலே உட்கார மாதிரி தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பாத்தியா, நீ கூட எனக்கு கிண்டல் பண்ணுற பாத்தியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர்
ஏய் நான் கிண்டல் பண்ணாமல் நான் பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், ஆனால் வெளியாளுங்க சொன்னால் வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரிதான், சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லணுன்னே அவர் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவரும் சாப்பிட்றாரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டே தான் அப்படி அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே உங்களை ஊட்டி விட்டுட்டு அப்படியே தான் உங்களை பார்த்து ரசிக்கிறாரு. நீங்கள் போட்ட கம்பல்லேருந்து கொலுசு வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பாடெலாம் விட்டு நீங்களும் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கீங்க. அவரும் வந்து கையெல்லாம் அவரை வந்து கழுவிட்டு உங்கள் முந்தானையில் தான் கையை துடைக்கிறாரு. நீங்கள் அங்கே தான் அவளை துணி இருக்குல்ல அதில் தொடையேன், ஏன் என் முந்தானையில் துடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அங்கே இருக்கிற துணியெல்லாம் நான் துடைக்க மாட்டேன்ப்பா, நான் இதில் தான் துடைப்பேன், அப்புறம் என்னத்துக்கு நீ புடவை கட்டினேன், நீ நைட்டியே போட்டிருந்தாலும் நான் அதில் தான் தொலைப்பண்ட்டு போகிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டு நீ திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. சரி இப்போ அப்படியே ஜொங்கு ரூமில் போயிட்டாரு. நீங்களும் சரின்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடெல்லாம் போட்டுட்டு நீங்களும் போயிட்டு நேராக படுக்கிறதுக்கு போகிறீங்க. அப்போ தான் லதா சொன்னது ஞாபகம் வருது. அதான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்னடி அப்படின்னா, நீங்கள் லதா கால் பண்ணாதான், கால் பண்ணி கற்றுன்னு கத்துறா, என்னன்னே தெரியல, அவளுக்கு என்னென்னமோ சொல்கிறா, எங்கள் அண்ணன் பிள்ளைய பார்க்கணுன்றா, என்னென்னமோ பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலத்தான் அப்படின்னோடனே ஜொங்குக்கு என்கிட்டே சொன்னான், நான் அவட்ட பேசிக்கிட்டேன், நீ விட்டுடு, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்பட்டுக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் சரி அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ போய் படுத்து தூங்கிடுறீங்க. அவர் எதுவுமே நீங்கள் கேட்கல. இப்படியே போகுது. ஜொங்குக்கும் சரி ஓகே அவளுக்கும் பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால அவரும் விட்டுறாரு. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஒரு 3 months ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா வெளியிலலாம் ஊர் சுற்றிடுவீங்க, உங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் உங்களுக்குள்ளே இன்னும் எதுவும் நடக்கலை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி வந்து லதா கிட்டேருந்து கால் வருது. என்னென்னு அட்டன் பண்ணி பார்த்தா லதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கால் உள்ள சொல்லியிருப்பா. உங்களுக்கு செம்ம சந்தோஷம். ஜொங்கு கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. ஜொங்குக்கு ஐயோ நான் மாமாவாயிட்டேன்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் இருக்கும், அவங்களாம் கூட ப்ரெக்னன்சி நியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ தான் ஏக்கமாக இருக்குது. எல்லோரும் உங்களை கேட்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களை இப்போ கல்யாணம் ஆகலையான்னு கேட்டவங்க எல்லாம் இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 3-4 மாதம் ஆனதுக்கப்புறம் இன்னும் என்ன நீ மாதம் ஆகலையா அப்படி உங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த இதுவான்ற மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்போ தான் கல்யாணம் ஆகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்தது குழந்தைக்கு வந்துட்டாங்களான்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நாங்கள் இதை பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க எல்லாம் காலங்காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தால் தானேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லோரும். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் எப்படி அக்கத்தாங்கிட்ட நான் பேசுகிறதுன்னு தெரியலையே. ஆனால் நான் தப்பாக ஒன்றும் கேட்கல, உங்களுக்கும் குழந்தை வேணுன்ற ஆசை வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை போய்ட்டு நம்ம பேசியே ஆகணும், மாமாட்ட அத்தாங்கிட்ட பேசியே ஆகணும். ஏன்னா எல்லோரும் சுற்றி இருக்கவங்களாம் மாசமாக இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே கண்ணாடி கிட்ட போய்ட்டு நீங்கள் உங்கள் கைத்தை தொட்டு இந்த வயதில் பாப்பா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு பாப்பா, எனக்கும் ஜொங்கு காத்தாக்கும் ஒரு பாப்பா, அது என்ன அம்மாவும் ஜொங்கு காத்தான அப்பாவுன்னு கூப்பிட்ற அந்த இதெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வயிற்று தொட்டு பார்த்துக்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ப்ரெக்னெண்ட்டான கதை, லதா ப்ரெக்னெண்ட்டான கதையெல்லாம் சொல்கிறீங்க. அவங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு மண்ணு மாதிரி அப்படியே உட்காந்துக்கோனே, நீ எப்படி ஆக போகிற அம்மாவா, கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆக போகுது பையன், என்னம்மா முதல்ல கல்யாணம்னு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்து இப்படியாமல் என்னை ப்ரெஷர் பண்ணியே என்னை வாழ்க்கையை இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, நான் எது கேட்டாலும் உனக்கு ப்ரெஷராக தான் தெரியும், கல்யாணம் ஆகி எல்லாம் காலங்காலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும், எனக்கும் பேர பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காத பையன், பாரு லதா கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் மாசமாயிட்டா, அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இப்போ எனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ என்ன உனக்கு குழந்த தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்ட்டு இங்கே வச்சிடுறீங்க. உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் குழந்த வேணும்ன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஜொங்கு கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறீங்க. ஜொங்கு கிட்ட அன்றைக்கி நைட்டு அவர் வராரு, வந்து உங்களை சும்மா நோண்டிட்டு விளையாண்டு ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜொங்குக்கு அப்படியே திரும்ப சொல்கிறீங்க. திரும்பிட்டு அத்தான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் நான் ஏண்டி தப்பாக நினைக்க போகிறேன் சொல்லு அப்படின்றாரு. அத்தான் லதா மாதமாயிட்டா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாதமாக இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ எப்போ ஆக போகிறேன்னு அம்மா கேட்குறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்காத்தான், நம்ம குழந்த பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எதுவும் பேசல, அவர் கம்முன்னு உங்களை அப்படியே பார்க்குறாரு. வயன் நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், எனக்கு குழந்தைங்க வேணாம் வயன், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு நம்மளை பார்த்துக்க ஒரு பிள்ளை வேணும்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வேணும் தான், ஆனால் எனக்கு இப்போதைக்கு வேணான்னு தோணுது வயன், ஏன் இதுக்கெல்லாம் என்னை கேட்காத, எனக்கு வேண்டாமே,
நீயும் நானும் இருக்கோம்ல, உனக்கு நான் எனக்கு நீ இருக்கோம்ல, அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அத்தான் என்ன அத்தான் இத்தனை நாள் ஆகிடுச்சு, 4 மாதம் ஆகுது அத்தான், உனக்கும் மாமா அத்தாவுக்கும் ஒன்றும் ஆகலையான்னு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. உண்மையிலே எதுவுமே நம்மளுக்குள்ளே நடக்கலை. என்னை பிடிச்சி தானே நீ கல்யாணம் பண்ணன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வயன் புரிஞ்சுக்கோ வயன் அப்படின்றாரு. நீங்கள் இல்லை, நீ என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணியா இல்லையா, முதல்ல அதை சொல்லு. எல்லாருக்கும் குழந்த இருக்குது, எல்லோரும் இப்போ பாரு அம்மாவாயிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் 4 மாதம் ஆக போகுது, உனக்கும் எனக்கும் ஒன்றுமே ஆகலை. நான் போய் ஊர்கிட்ட இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்ல முடியுமா? எல்லோரும் இப்போ என்னத்தான் குறை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வயன் வேணாண்டி சொன்னால் கேளு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வெறுப்பாயிடுறீங்க, போயிட்டு கம்முன்னு நீங்கள் திருப்பி படுத்துட்டு அழுவுறீங்க. நீங்கள் ஏன்னா உங்களை தொட விருப்பம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதனால நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. இதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் நீன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு அழுவுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜொங்கு கிட்ட கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருக்கீங்க. அவர்கிட்ட சரியாக பேசுறது இல்லை. சாப்பாடு செஞ்சால் கூட நீங்கள் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு உங்கள் அத்தையை போட சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. ஜொங்கு பேச வந்தால் கூட நீங்கள் அப்படியே நழுவி அப்படியே அவருக்கு பேசாமல் போயிடுவீங்க. அப்படியே லதாவுக்கு வந்து சீமந்தம்லாம் வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நேரம் நம்மளும் மாசமாக இருந்தால் நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்ல, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜொங்குக்கு அது புரியுது. ஆனால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிச்சு அவர் கம்முன்னு இருக்காரு. அப்போ லதா கூப்பிட்டு பேசுகிறா ஜொங்கு கிட்ட, அண்ணா நீ ஏன்னா இப்படி பண்ணுறன்ற மாதிரி. ஜொங்குக்கு வந்து லதா கிட்டே ரீசன் சொன்னால் லதா தலையில் அடிச்சிருப்பா. என்னன்னா இதெல்லாம் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நீ நம்ம நம்புறியா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் வயன் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் அப்படியே லதா கிட்ட போய் புலம்பி அழுவுறீங்க. லதாக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் லதா சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இது வேலைக்காகவும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லதா சொல்கிறா. நீங்கள் அப்போ தான் என்னடி பண்ண போகிறேன், உங்கள் அண்ணங்கிட்ட பேசியும் பார்த்தாச்சு, எல்லாம் சொல்லியும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும், உங்கள் அண்ணனை நான் தான் போய் ரேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு லதா இதுவும் நல்ல ஐடியா தான், பேசாமல் இதே பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் கம்முன்னு இருடி, உங்கள் அண்ணனை அது நான் போய் ஏதாவது பண்ணுறது, மலை மாடு மாதிரி இருப்பார் உங்கள் அண்ணன், நான் போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு சரி ஓகே, எங்கள் அண்ணனோட ஒரு வீக்னஸ் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா சொல்கிறா. என்னடி அப்படின்னா, நீ என்ன பண்ணு, நான் உனக்கு ஒரு சரக்கு மாதிரி ஒன்று வாங்கி தரேன் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி, அதை நீ வந்து எப்படியாச்சு அத்தானுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் அத்தானுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது, ஏன்னா வளருதுன்னு தெரியாது, ஆள் மனசில் இருக்கிறதுலாம் அதுக்கு வெளியே வந்துடும். அதனாலே அது அப்பப்போ குடிக்காது. யாரும் வீட்டில் இருக்காங்களா, யாருமே வீட்டில் இல்லைனா தான் குடிக்கும். ஏன்னா ஆள் மனசில் இருக்கலாம் தெரிஞ்சிடும், அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. நீ பேசாமல் இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு லதா சொல்கிறா. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, இதை தான் நீங்கள் இப்போ கேட்டாகணும், ஸோ அதனால் நீங்களும் சரின்னு சொல்லிடுறீங்க. அதே மாதிரி லதாவோட வீட்டுக்காரும் அந்த சரக்கு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. தங்கச்சி பார்த்துமா, மச்சான்கிட்ட இன்கேஸ் தெரிய வந்துச்சுன்னா மச்சான்கிட்ட நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ அண்ணா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து விட்டுடுறீங்க. அந்த சரக்கை கூல்ட்ரிங்க்ஸில் கோக்கில் கலந்து விட்டுடுறீங்க. ஆக்சுவலி ஜொங்குக்கு வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் புதுசாக இப்போ கூல்ட்ரிங்க்ஸில் கலந்தேன், ஏன்னா அதுதான் அந்த கலரில் இருக்கும், வேறு எதில் கலந்தாலும் தெரிஞ்சிடும், அதனால் நீங்கள் அதில் கலந்து கொடுக்குறீங்க. அவர் என்னடி புதுசாக வீட்டில் கோக்குலாம் வாங்கி வச்சுருக்க, நீலாம் அதில் குடிக்க மாட்டியே, வெயிட்டு போடுனுவ, இன்னும் கோக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அது கடைக்கு போனேன், வெயிலில் லதா வீட்டுக்கு போனேன், தாகமாக இருந்துச்சு, திருப்பி வரும்போது அதான் வாங்கினேன், சரி அதான் நீங்களும் குடிப்பீங்களேன்னு தான் வாங்கினேன், ஏன் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு தான் அதெல்லாம் குடிக்கிற பழக்கம்லாம் எதுவும் இல்லைல்ல, அப்புறம் என்ன எதுக்கு எனக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் என்னங்க அத்தான், என்ன அத்தான் நீங்கள், உங்களுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன், குடிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. அவர் எனக்கு தான் இதெல்லாம் பழக்கம்லாம் இல்லையே, கோக்கெல்லாம் குடிக்க மாட்டேன்ல, உனக்கே தெரியும்ல, எதுக்கு அது உன்னையான வேணும் சொன்னா. அப்படின்னா இப்போது வாங்கிட்டு வந்துட்டேன், காசை வேஸ்ட்டாக பண்ண முடியும், தூக்கி கீழே ஊற்றிடுவா நான், நீங்களாம் உங்களுக்கு பொறுப்பே இல்லையா, ஒரு குடும்ப தலைவராக இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறேன்னா எப்படி அப்படின்ட்டு நீங்கள் உடனே ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க. அவர் இறி கோக்கு தானடி குடிக்க மாட்டேன்னா, அதுக்கு என்னடி குடும்ப தலைவர் லெவலுக்கு போய் திட்டுற, சரி என்ன அப்போ உனக்கு காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது, கோக்கு குடிக்கணும் அவ்வளோதானே, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவரும் குடிச்சிட்றாரு. குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடுறாரு மனுஷன். என்னத்தடி கொடுத்த இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்றாரு. நீங்கள் எனக்கு வேறு வழி தெரில, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், கடைசியில் உன் தங்கச்சி சொன்னதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைன்ட்டு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு அப்படியே பெட்ரூம் போகிறீங்க. அவர் என்ன
என்னத்தை கொடுத்த அப்படின்ட்டு அப்படியே சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் அதான் சும்மா இரத்தான், என்னத்தை கொடுத்தானு எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு புள்ள வேணும்னு சொல்லிட்டேன், நீ கொடுக்க மாட்டேன்னா எனக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையெடுத்து அவங்க இடுப்பில் வைக்கிறீங்க. அவர் வேணாண்டி தள்ளிப்பூடி, நீ என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அவர் ஷர்ட் பட்டனெல்லாம் கழட்டுறீங்க. அவர் வேணாண்டி சொன்ன கேள்றி, வேணாண்டி அப்படின்றாரு. நீங்கள் உனக்கு என்னை பிடிக்கும் தானே, என்னை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணேன், 12வதுலேருந்தே என்னை லவ் பண்ணேன்னு சொன்னல, இப்போ நான் உன்னை இது பண்ணாலும் நீ அப்போ அமைதியாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வேணாண்டி தள்ளி போடி, அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அப்படியே அழுகுற மாதிரியே ஆகுது உங்களுக்கு. அவர் தள்ளி போனோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் இது வேணாண்டி சொன்னால் கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உனக்கு எனக்கு பிடிக்கும் தானே மாமா, அப்போ கம்முன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் அவரும் வயனுன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரு பாயிண்டில் நீங்கள் என்ன அந்த மனுஷனுக்கு அவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு நேரம் அவர் கிஸ் பண்ணிடுறீங்க. அவர் உங்களை அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை, அவர் அப்படியே கையை எடுத்துடுறாரு. அவருமே ஓரளவுக்கு தானே ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுவும் நீங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு உங்களுக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் எப்படி அதுக்கப்புறம் அவரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் உங்களை தட்டி விட வருவாருன்னு பார்த்தா உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு என்னடா இந்த மனுஷன் இவ்வளோத்தையும் எப்படா இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் அவர் அப்படியே உங்கள் சாரீ ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அத்தான், அப்புறம் ஏன் அத்தான் இவ்வளோ நாள் நீ இதெல்லாம் பண்ணாமலே இருந்த, உனக்கு தான் இவ்வளோ தெரியும், நான் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லடி, எனக்கு அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ சொல்லு பரவாயில்ல எனக்கு புரியும் அப்படின்னு நீ சொல்கிறீங்க. அவர் நான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால இன்கேஸ் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி நீ மாதமாயிட்டினா ஒன்று புள்ள பிறக்காமலே போகுமா, இல்லை நீ மாதமே ஆக மாட்டியா, இல்லை பிறக்கறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடுமா, இல்லைனா ஊனமாக பிறக்குமா, இல்லை பிறக்கும் போது ஒன்று புள்ள பிறக்குமா, இல்லைன்னா நீ இருப்பியா, இதெல்லாம் சொன்னாங்களா, இதுக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அட பாவி மனுஷா, இதுக்காக நீ இப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டி, பிள்ளைக்கு என்ன ஆனது அதெல்லாம் 2வது பட்சம்தான், எனக்கு நீ முக்கியம்டி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவருக்கு அழுவே அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கு நீங்கள் இங்கே பாரத்தான், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது சரியா, எனக்கு குழந்த வேணும், உன்னையும் என்னையும் அதுதான் தான் ஃபுல்ஃபில் ஆக்கும், அதுதான் முழுமையாக்கும், நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்றதுக்கு. உனக்கும் உன்னோட இதுக்கும் என்னோட அன்புக்கும் அடையாளமாக அதுதான் இருக்கும் நாளைக்கு, எனக்கு அது வேணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீயே கேட்டுட்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக உங்களுக்கு கூச்சமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தானே கேட்டீங்க, இதுக்கு மேலே ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார்ல, அதனால கம்முன்னு இருக்கீங்க. உன்னை யாரடி குண்டுன்னு சொன்னா, நீ நல்லா கொழுக்குன்னு இருக்கடி, ஐயோ எவ்வளோலாம் கொடுத்து வைக்கல உன்னை வேணான்னு சொன்னவனுக்கெல்லாம், கடவுள் எனக்குன்னே அமைச்சிருக்காரு பாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிச்சுட்டே இருக்காரு உங்களை. ஸோ அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அன்றைக்கி மேக்கவுட்டும் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் காலைல ஜொங்குக்கு இது தெரியுது, போதெல்லாம் தெளிஞ்சு அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க சாரீ ஒரு பக்கம் இருக்குது, அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ தான் அவர் அப்படியே பார்க்குறாரு ஃபுல்லாக, என்னடா இது உடம்புல அந்த ட்ரெஸ் எல்லாம் காணுன்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் என்ன நடந்தது நேற்று அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒன்று அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இன்னும் நடந்துச்சுலாம், மேக்கவுட்டெல்லாம் மொரட்டு மேக்கவுட்டு தான் எல்லாம் ஞாபகம் வந்தோடனே அட கடவுளே அப்படின்ட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காண்ட்ருக்காரு. அப்போ தான் நீங்கள் பக்கத்தில் அப்படியே அத்தான்னு கூப்பிட்டு எந்திரிக்கிறீங்க. நீங்களும் உங்கள் கோலத்தை பார்த்து இன்னும் என்னடி நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன நடந்ததுன்னா இப்படி பார்த்தா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வயன் சீரியஸாக கேட்குறேன், என்ன நடந்துச்சு நேற்று அப்படின்னா, இல்லை நீ இல்லைத்தான் நீ தான் வேணான்னு இருந்தியா அதுக்கு அப்படின்றாரு. நீங்கள் அதுக்கு தான் உனக்கு நேற்று கூல்ட்ரிங்க்ஸில் சரக்கு கலந்து கொடுத்து உண்மையெல்லாம் வாங்கிட்டேன், நீயும் கக்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே க்யூட்டாக பண்ணுறீங்க. மனுஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் பாட்டு வெடுக்குன்னு பெட்ஷீட்டை கீழே தள்ளி விட்டு அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் அதான் என்னத்துக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, நீ நானும் புருஷன் பட்டுட்டு தானே, ஏன் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே நடந்து இன்னும் தப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்
என்னதுக்காக நான் அதெல்லாம் வேணான்னு ஒதுக்கி வச்சுருந்தேன்னு உனக்கு என்னடி தெரியும்? நீ பாட்டு சின்ன பிள்ளைத்தனமா எனக்கு எல்லாம் தெரியும், நீ போதையில் வளர்னேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்போ பிள்ளை பிறந்தா ஒன்று எனக்கு எதாவது ஆகிடும், இல்லை பிள்ளைக்கு எதாவது ஆகிடும், இல்லைனா பிள்ளை ஊனமாக பிறக்கும், இல்லை பிறக்காமலே போகும்னு எல்லாம் என்ன தப்பாக பேசுவாங்கன்ட்டு தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வளரிட்டேன் நான் குடுவி போதையில்லைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கே பாருத்தான், நீ பைத்தியக்காரத்தனமாக யோசிக்காத. இந்த மூட நம்பிக்கையில நீ நம்புறியா? முதல்ல நீ நானும் இப்படி இருந்தால் தானே நான் மாசமாக இருக்கேன், நான் ஆவலையா, ஏதாவது தெரியும். எதுவுமே இல்லாமல் நீ பாட்டு இப்படி இருந்தால் எப்படி? நடக்க போகிறத நினச்சி இப்போ இருக்க மூமெண்ட்டை நீ மிஸ் பண்ணுறாத்தான் அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க. அவர் வயன் எதுவும் பேசாத வயன், எனக்கு தெரியல இது நடந்தது எப்படியோ என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது எனக்கு உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இதில் வேறு என்ன ஆனாலும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. நீங்கள் பாடுறா நம்ம அத்தானே அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையில் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. டேஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஜொங்கு குங்கிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. ஏன்னா நீங்கள் அவர் வேணான்னு சொல்லியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. அப்புறம் டேஸ் இப்படியே போகுது. நீங்கள் போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் ரொமான்ஸ் பண்ணலாம் கூப்பிடுவீங்க. அவர் அதுக்கப்புறம் வந்திருக்கவே மாட்டார். லைட்டாக சின்னதாக பண்ணுவார். ஆனால் ரொம்ப ஹோல்சமாக அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் டேஸ் இப்படியே போவோம். உங்களுக்கு டேட் தள்ளி போயிருக்கோம். நீங்கள் ப்ரெக்னென்சி இது எடுத்து பார்க்குறீங்க, டெஸ்ட்டு பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இதை போய் நீங்கள் சந்தோஷமாக ஜொங்கு கிட்ட போய் சொல்கிறீங்க, அத்தா நீ அப்பாவாயிட்ட அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவர் அப்படின்னு கேட்குறாரு. நீ அப்பாவாயிட்ட, நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் தான் சொன்னல, அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதான் சொன்னல, பார்த்தல, கடவுள் நம்மளுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் அவரை ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. அவருக்கும் சந்தோஷம் தான். அவரும் டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாரு. உனக்கு ஒன்றும் ஆகிடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் செக்கப்லாம் போகிறீங்க. டாக்டரும் சொல்கிறாரு நல்லா தான் இருக்குது, குழந்தெல்லாம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு மசி வந்தோம், அதெல்லாம் நடக்கும். உங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும், நல்லபடியாக எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு கடைசியாக டெலிவரி டேட்டுக்கிட்ட நெருங்க உங்களுக்கு லைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. வயன் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஜொங்குக்கு ஆரம்பிக்குது அந்த பயமே. உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தானே அவர் இப்படிலாம் இருப்பார். ஆனால் உங்களுக்கு வீக்காக இருக்கீங்கன்னொடனே அவருக்கு செம பயம் வந்துடுது. என்னடி சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக தானடி சாப்பிட்ற, எல்லாம் பண்ணுற, ஏன்டி இப்போ வீக்காக இருக்கன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்ககிட்ட. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான், நான்லாம் நல்லா தான் இருக்கேன், என்ன சரியாக தூங்குறது இல்லை, கொஞ்சம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோதான், அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உடனே 1க்கு 2 யோசிக்காதான் அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க. அவர் நான் சொல்லிட்டேன் மவளை, இதுக்கு தாண்டி நான் வேணாம் நடிச்சுக்கிட்டேன், கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை பிறக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாளில், ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஒரு பொறுமையாக இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவர் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல வயன், உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவ்வளோதான், திருப்பியும் நான் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் இந்த பைத்தியக்கார மனுஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ கிட்ட டேட்டு நெருங்க உங்களுக்கு டெலிவரிக்கு முன்னாடி லைட்டாக உங்களுக்கு பிளட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிளட் அங்கே வரக்கூடாதுல்ல, உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. நீங்கள் செம்மையாக பயந்துடுறீங்க, குழந்தைக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு நேராக ஜொங்குக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. அவர் எங்கேருந்தோ வேலையாக இருந்திருப்பார், குடுன்னு ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு கீழெல்லாம் ரத்தமாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம். அவர் செம்மையாக பயந்துட்டார். என்னடி தெரில இப்படி வரக்கூடாது குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறதான் அப்படின்னு நீங்கள் பாட்டு அழுவுறீங்க. அவர் ஒன்றும் இல்லை வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாரு. அவருக்கு உங்கள் தலைகால புரியல, எங்களுக்கு ஓடுறாரு அங்கே ஓடுறாரு. உங்கள் வார்ட்லேருந்து எந்த ஒரு டாக்டரும் வரல, நர்ஸும் வெளியில் வரல, செம்மையாக பயந்துகிட்டு இருக்காரு. இங்கே இப்போ உங்கள் அம்மா தான் வராங்க, வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நான் ஜொங்குக்கும் சொல்கிறாரு. அவங்க அப்பா அப்படியே தலையில் அடிச்சுன்னு அழுகுறாங்க. இதுக்கு தான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், சொந்தத்தில் கல்யாணம் பண்ண வேணான்னு, நீ கேட்டியா? இப்போ பாரு என் பொண்ணு ஊசலாடிட்டு இருக்கு, ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு அவங்க அம்மா போட்டு ஜொங்குக்கோட ஸ்காலரை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. இங்கே அவருக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி ஆகுது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, வயனை கல்யாணம் பண்ணி அவள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்பாளோன்னு ஜொங்குக்கு செம்ம கில்ட் ஆகுது. அப்படியே அவர் ஒரு மாதிரி அழுகுற நிலைமைக்கே போயிடுறாரு, மண்ணு மாதிரி நிற்கிறாரு.
அவர் கொஞ்சம் என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறைய கீழே போயிடுறாரு. அவங்க அம்மா அப்படி கேட்ட உடனே இங்கே ஜொங்குக்கு அம்மா, என்ன இப்படி பேசுகிறீங்க அண்ணி, என்ன உங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, ஏதோ அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இருங்க பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா ஜொங்குக்கு அம்மா போய் படுத்துறாங்க. ஜொங்குக்கு கீழே போயிடுறாரு. அவரால் சுத்தமாக முடியல. என்ன வயன் நம்மளால தான் நம்ம வயனுக்கு இப்படி நிலமை, இந்த நிலமையான அவர் ஏற்றுக்கவே முடியல. போய் அழுகுறாரு. போகிற வழியில் ஒரு சின்னதாக கோயில் மாதிரி இருக்கும்ல இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம், அதை பார்க்குறாரு. ஆக்சுவலி ஜொங்குக்கு இந்த சாமி கும்பிடுற பழக்கம்லாம் அவருக்கு கிடையாது. ஆனாலும் போயிட்டு சாமிகிட்ட வேண்டுறாரு. எனக்கு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தயவுசெய்து அவளை காப்பாற்றிடு. பிள்ளைக்கு என்ன ஆகுது எதில் எல்லாமே 2வது பட்சம்தான். ஆனால் முதல்ல அவளை காப்பாற்றிடு. இதுக்கப்புறம் நான் சத்தியமாக சொல்கிறேன், அவளுக்கு கெடுதல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எதுவுமே உனக்கே தெரியும் சாமி, நான் அவளை எவ்வளோ நேசித்தேன், எவ்வளோ அவளுக்காக வெயிட் பண்ணேன், எல்லாம் உனக்கு தெரியும். நான் வயனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவளை விட்டு நான் தள்ளியிருந்து வயன் நல்லா இருப்பானா அதையும் நான் பண்ணுவேன். ஆனால் அவள் உயிருக்கு மட்டும் தயவுசெய்து எதுவும் பாதிக்கப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாது, அப்படி கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவர் பிளாங்க் அவுட் ஆகிட்டாரு. போய் கீழே கம்முன்னு போய் உட்காந்துடுறாரு ஹாஸ்பிட்டலில். ஜொங்குக்கு அவங்க அம்மா தான் ஓடி வராங்க. வந்து ஜொங்குக்கு உனக்கு புள்ள பிறந்துருச்சுடா, பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. இவர் வயன் எப்படி இருக்கா, எடுத்தோடனே ஒரு பிள்ளையெல்லாம் பார்க்கல, அவங்கள தான் கேட்குறாரு வயன் எப்படி இருக்கா அப்படின்ட்டு. அவங்க அம்மா வயனும் நல்லா தாண்டா இருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இவரும் அப்படியே ஓடி போயிடுறாரு. அவங்க அம்மா பின்னாடியே போய் வார்டில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. குழந்தைய தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் எக்கி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா தான் குழந்தைய வாங்கிக்கிட்டு போய் உன் பொண்டாட்டியை பாருன்னு அமுச்சு விட்றாங்க. அவரும் நேரம் உள்ள வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே கொஞ்சம் மயங்கி போய் தான் படுத்துருக்கீங்க. அவர் அவங்க வந்து டைட்டாக அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. வயனு அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக கணத்தை வந்து பார்க்குறீங்க. எங்கத்தான் போனேன், புள்ள பிறக்கும் போது நீ என் கூட இருக்கணும்னு சொன்னல, எங்கே போன, நம்ம பிள்ளைய பார்த்தியா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதுக்கு அவர் இல்லை, நான் உன்னை தாண்டி முதல்ல பார்த்தணும்னு நினச்சேன், புள்ள அம்மாகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் தான் இப்படி பயந்து சாவற, நல்லபடியாக தான் புள்ள பிறந்திருக்கு, நம்மளுக்கு பையன் பிறந்திருக்கான், உங்கள் அப்பாவே திருப்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் ஆமாண்டி, நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு கடவுளெல்லாம் போய் வேண்டேன். பாரா சாமியை கும்பிட மாட்டேன், உனக்குன்னு வரும்போது என்ன வேணாலும் பண்ண வேண்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக போய் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கா ஐயோ இவரை கிடைக்க நம்ம என்னடா பண்ணோன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தேவர் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறமா அவருக்கு அந்த மூட நம்பிக்கையே பிரேக் ஆகிடுது. அவர் அவர் பிள்ளைய பார்க்க போதெல்லாம் அவருக்கு அந்த மூட நம்பிக்கையெல்லாம் அப்படியே பிரேக் ஆகி அவர் எல்லாத்தையும் நார்மலாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார். அவர் பிள்ளைய பார்க்கும்போது அதுதான் அவருக்கு ஆதாரமாகவே இருந்திருக்கும். அவர் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது எல்லாமே உங்கள் அப்பாவோட அந்த இதையே நீ பிரேக் பண்ணிட்டடா, உடச்சி தூக்கி சுக்குநூறாக ஆக்கிட்டடா தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பேர் அவர். ஸோ இப்படியே போகுது. இப்போ ஒரு நாள் நீங்கள் தான் அவர் லேட்டாக தான் நைட்டு வராரு. நல்லா அவங்க பையனை நல்லா பாலெல்லாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே தூக்க கழகத்தில் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஜொங்குக்கு. அவள் தான் ஆரன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்களும் கேட்டை போய் திறந்து விட்டு என்னத்தான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வேலை இருந்துச்சுடி அதான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. சாப்பாடு நீங்கள் போடுறீங்க. போடும் போது அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, நீங்கள் லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டீங்க. ஏன்னா குழந்தைக்கு பாலெல்லாம் கொடுக்கவும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க. அவர் எங்கடி அந்த புசு கன்னத்தை காணும், இடுப்பில் இந்த சதையை காணும், எங்கடி அதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உன் புள்ள உறிஞ்சி எடுக்கிறான் என்ன தெரியுமா, என்ன பண்ண சொல்கிற, தானாக குறையுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு கல்யாணம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா தைன்னு குடிச்சிருப்பாங்க, ஐயோ அப்படியே ஜாலியாக இருந்திருப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. ஆனால் எனக்கு நீ புசுன்னு இருந்தால் தாண்டி பிடிக்கும், தயவுசெய்து சாப்பிட்டு உடம்ப தேத்திடுறீ அப்படின்றாரு. நீங்கள் விளையாடாத்தான் எது பண்ணாலும் உன் பிள்ளைக்கு தான் போகுது, புரிஞ்சு எடுக்கிறான் அவன் என்ன தெரியுமா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பால் என்னால் முடிச்சு முழுத்தாங்க அப்படியே தெரியாமல் புள்ள வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருக்கார். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கும் நீங்கள் மேலே போயிடுறீங்க. அவங்க பையன் தான் அழுதுட்ருக்கான். டே ப்ளீஸ்டா நீ வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக இப்படி என்னை பாடுபடுத்தாதான்னு போய் அவங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அவன் வீருன்னு அழுகுறான். ஜொங்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி கொஞ்சம் நேரம் பால்கனியில் நடந்து அப்படியே அவரை தூங்க வச்சுட்டு அப்படியே போடுறாரு. நீங்கள் அப்போ தான் அசந்து அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க. வந்து அவங்கள அப்படியே கிட்ட இழுத்துக்கிறாரு. அப்படின்றாரு. நீங்கள் என்ன இப்போ உன் புள்ள போய் நீ நோண்டு போறியா, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறீங்க. அவர்
மேட்ரு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னது என்ன சொன்ன அப்படின்னு கண்ணை விரிச்சு பார்க்குறீங்க. அவர் மேட்ரு பண்ணலாமான்னு கேட்டேன்டி, கத்தாத புள்ள எஞ்சிக்க போகிறான் அப்படின்றாரு. நீ அதெல்லாம் கேட்குற, கிட்ட வரவே பயப்படுவியே தான், தொடக்கூடாதுன்னு நீ அதை கேட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதுதான் என் புள்ள வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டான்ல, எப்படியோ சொன்னாங்க உனக்கு குழந்தெல்லாம் பிறந்து இதெல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு லதா சொன்னால், வெக்கமாக இல்லை உனக்கு, போய் தங்கச்சிக்கிட்ட போய் கேட்டிருக்கேன் இதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. அவர் இதில் என்ன இருக்குது, தங்கச்சி தானே ஏன் காட்டாண்ணா அப்படின்றாரு. அவர் இதை போய் கேட்டுட்டு வர வந்தியா சி அப்படின்றீங்க. அவர் இதில் என்னடி இருக்குது, உங்ககிட்ட கேட்டேன் நீ எதாவது நினச்சிப்பேன் தான் அவகிட்ட போய் கேட்டேன், அவள் சொன்னா 4 மாதம் ஓகே அப்படின்னா, அதான் 4 மாதம் ஆயிடுச்சுல்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதான் வேணாம் விடு, புள்ளெல்லாம் இருக்கான் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றீங்க. அவர் கல்யாணத்துக்கு வந்து புள்ள வரத்துக்கு முன்னாடி மட்டும் பண்ணலாமான்னு உயிரை வாங்கி என்னடி பண்ணு, நீ சரக்கு கலந்து எனக்கு கொடுத்துட்டு என்னை வச்சு செஞ்சுட்டு இப்போது நான் கேட்கும் போது முடியாதுன்னுவியா நீ, எனக்கு தெரியாது என்னாலும் நீங்கள் பண்ணியே ஆகணுன்றாரு. அதான் புள்ள இருக்கான் தான், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வேற கம்முன்னு இரு. நான் பண்ணுவேன் என்ன, அவனுக்கு முன்னாடி நான் தானே அவனுக்கு முக்கியம், இப்போ நான் அவன் தானே புள்ளங்கிற அப்படின்னு பாசிட்டிவாக வர்றாரு. சொந்த பையன்கிட்டயே பொறாமப்படுவியா, அவன் நம்ம பையன் அப்படின்றீங்க. அவர் எழுந்துட்டு போட்டோம், அவன் எப்படின்னா இருந்தாலும் நான் இல்லாமல் வந்திருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ சாமி என்னால் முடியல கடவுளேன்னு தலையில் கை வச்சுக்கிறீங்க. அவர் எனக்கு தெரியாது, நீ ஒழுங்கு மரியாதை ஒத்துக்கோ அப்படின்றீ சொல்கிறாரு. நீங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வேணாம், நீயே பார்த்தல நான் ஒல்லியாக அப்படி இருக்கேன், நல்லா புசுக்குன்னு இருக்கும் போது எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ பாரு தேவாங்க மாதிரி இருக்கும் போது மேட்ரு பண்ணலாமான்னு கேட்குறேன். உனெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எப்படி இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான், நீ புசுன்னு இருந்தாலும் குண்டா அப்படியே இருந்தாலும் இல்லை ஒல்லியாக தேவாங்க மாதிரி இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான், நான் லவ் பண்ண அதே பையன் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை எப்படி இருந்தாலும் நான் உன்னை அப்படி பார்ப்பேன்றாரு. அவர் வெக்கமாகவே இல்லை உனக்கு இப்படிலாம் பேச அப்படின்றீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீ கிளவி ஆனாலும் உன்னை நான் அப்படி பார்க்கறதுல நான் தயக்கப்பட மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் அதான் உன் லவ்வர் ரொம்ப ஓவராக அப்படியே ஊற்றாத போதும் கம்முன்னு நீ பேச எனக்கு பயமாக இருக்கும், உன் பிள்ளை ஏஞ்சிருவானான்னு. அதே தாண்டி நானும் சொல்கிறேன், அவன் எந்திரிச்சிருக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாவது முடிச்சிடலாண்டி அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனால் அவர் கேட்குறதா இல்லை, அவர் பாட்டி எழுந்திரிச்சு அவர் ஓவர் ஆகிறாருங்க மேலே. நீ சொன்னால் கேட்கப்பியா மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உன்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் கேட்குற மூடில் இருக்கிறான், அவன் 2வது பிள்ளைக்கு பிளான் பண்ணிட்டான்டி, நான் வேலை பார்க்குற இடத்துலலாம் அவனுக்கு ஒருத்தனுக்கு 3வது பிள்ளை பிறக்க போதுன்னு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறான்டி, எனக்கு அப்படியே இப்போ தான்டா நானே கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை பத்திருக்கேன்ற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீ 3க்கெலாம் நீ தாங்க மாட்டேன், நீ வேஸ்ட்டு பீஸு, அதெல்லாம் வேணாம், நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை போதும் அப்படின்றீங்க. அவர் என்ன சொன்ன, நான் வேஸ்ட்டு பீஸா, நான் காட்டுறட்டா நான் யாருன்னு அப்படின்ட்டு அப்படியே உங்களோட நைட்டி சிப்பெல்லாம் கட்டுறாரு. நீங்கள் சாமி நிறுத்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கேட்குறதாவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வேலையை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அங்கே வந்து இன்னொரு மேக்கப் செக்ஷன் அப்படியே ஆகுது. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகிட்டு போகுது. உங்கள் பையனும் உங்கள் கூட அப்படி ஜாலியாக வளர்றான். அவன் தான் வந்து ஜங்கு கூட அந்த மித்தே பிரேக் பண்ணியிருப்பான். லைக் வந்து இந்த மூட நம்பிக்கை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது இதுவே அவன் தான் பிரேக் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு நீங்களா ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு ஜாலியாக போகிறீங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் கதை. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னோட இது ஒரு விஷயம் பர்சனலாக நான் கனெக்ட் பண்ணி யோசித்த விஷயந்தான். எனக்கு நான் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சினாரியோ வச்சு நான் யோசித்த விஷயங்கள் தான் இது. ஸோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப சாரிடா, என்னால் ரொம்ப டப்பான டைமே இருக்க மாட்டேங்குது. எனக்குமே உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் யாராவது எதாவது கமெண்ட் பண்ணுறீங்களா நான் போய் பார்க்குறேன். அந்தளவுக்கு உங்களை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் டேஸில் நான் வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட்டை யோசித்து போட்டுறேன். ஜோங்குக்கு சீரீஸ் சொல்லியிருந்தேன்ல, ஆமாம் நான் அது வந்து நான் சீக்கிரமாக டப் பண்ணி நான் அது ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணி நான் போட்டுறேன். ஓகேவா? அப்கமிங் டேஸில் நிறையா ஒன் ஷாட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு. ஓகே, நல்ல வீடியோ இல்லை எனக்கு மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் சராங் எஃப்எஃபோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இட்ஸ் நாட் ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ் டு மீ, இட்ஸ் அ ஃபேமிலி. லைக் நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் பேஷண்ட்டாக வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அப்கமிங் டேஸில் நான் நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல். தேங்க்யூ. சரங்கே.